पाषण्डकापुरमकापुरभामुगाग्नि श्रीरङ्गराजचरणाम्बुजमूलदासरा श्रीविष्णुलोकमणिमण्टपमार्गदायी रामानुजो विजयते यतिराजराजः. இந்த ஸ்லோகமானது சாட்டி பஞ்சகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரந்தத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கடைசி ஸ்லோகமாக சுவாமி புறத்தாழ்வாராலே பண்ணப்பட்டது. இந்த ஸ்லோகம் ராமானுஜரை விஜயக்கொடி என்று சொல்லக்கூடிய அந்த திருடந்தத்தின் பெருமையை சொல்ல வந்தது. ஆச்சரியமான ஸ்லோகம். திருக்கோட்டி நம்பி என்ற பெரியவர் ராமானுஜருக்கு திருமந்திரார்த்தத்தையும் மேற்கொண்டு சர்மஸ்லோகார்த்தத்தையும் அனுகிரகித்தார். ஆனால் அவர் சாமானியத்தில் கொடுக்கல. எத்தனையோ சிரமப்படுத்தினார்னா அவருக்கு இந்த யோக்கியத்தை இல்லை, அதனால சிரமப்படுத்தினார்னா அவருக்கு யோக்கியத்தை இருக்குன்னு நம்பினவான் மூலமாக நன்னாவே தெரியும். இருந்தாலும் அதை ராமானுஜர் துணை கொண்டுதான் இந்த விஷயம் எவ்வளவு உயர்ந்த விஷயம் என்று சொன்னால்தான் பின்புள்ளார்கள் நம்புவதற்குண்டான ஒரு நிலை ஏற்படும். என்ன என்றால், ஒரு சாமானிய மனுஷனை பற்றி சொன்னால் அவருக்கு அந்த யோக்கியத்தை இல்லை, அதனால் 18 தடவை நடக்க வைத்தார்னு சொல்லிடுவார். ஸோ ராமானுஜருக்கே இந்த பாடுனா நமக்கெல்லாம் எப்படின்னு சொல்லணும். அதனால்தான் ராமானுஜருக்கு உண்டான அதனையே தெரிவித்தார். அதிலே முதல் வார்த்தை 18 தடவை நடந்தார், 18 வார்த்தைகளை கொடுத்தார். அதைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் முதல் வார்த்தையாக மூச்சுக்கு சம்சார பீஜம் நசிக்க வேணும். நிறைய பார்த்துருக்கோம். மூச்சு என்றால் என்ன? மோட்சத்தில் இச்சை இருக்கிறவனுக்கு சம்சார பீஜம். சம்சாரம்ன்றது என்னது? கர்மா, வாசனா, ருஷின்னு பார்த்துருப்பான். நிஜ பார்த்தோம். இந்த மூணும் நசிச்சா தான் நாம் கர்மத்தால் தான் பிறக்கிறோம், வாசனையால் தான் பிறக்கிறோம், ருச்சியால் தான் பிறக்கிறோம். நம்முடைய பிறப்புக்கு காரணம் இதுவே. ஸோ அதை நம்ம தொலைச்சாச்சுன்னா போகிறோம் அப்படின்னு சம்சார பீஜம் நசிக்க வேண்டும்னு முதல் வார்த்தையை சொல்லிவிட்டார். அடுத்து இரண்டாவது, அது நசித்தாலுடைய அகங்கார மமகாரங்கள் நிவர்த்தியாக மாட்டாது. அது நசிச்சாதான் அகங்காரமானது. நீர் நுமதி என்றிவை வேகுதல் மாய்த்து இடசேர்மின் உயர்க்கதன் நேர்நிலையின்னு அகங்காரம்னா நான் சொன்ன அகங்காரம், எனது சொல்றதுனா மமக்காரம், என்னுடையதுன்னு சொல்றதுனா மமக்காரம் வேறு, நான் சொன்னதுக்கு அகங்காரம் வேறு. இது ரெண்டுமே நசிக்கணும். அது ரெண்டு எப்படி நசிக்கணும்னா நாம் சம்சார பீஜம் நசித்தால்தான் அது நசிக்கிறது. இது இரண்டாவது. மூன்றாவது ஆச்சரியமா இருக்கிறார், அகங்கார மமக்கார நிவர்த்தினாலுடைய தேகாபிமானம் போகாதுல்ல. தேகமே ஆத்மா அப்படின்னு ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா? இது எதனால ஏற்படுதுன்னா அகங்கார மமக்காரம் தான் ஏற்படுது. நான் என இந்த தேகம் வேறு நான் வேறுன்ற ஒரு அந்த விவேக ஞானம் இருந்தா தான் தேகத்துக்கு வருதெல்லாம் நமக்காக இல்லை, ஆத்மாவுக்கு வருதான் நமக்குன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். நம்ம என்ன சொல்றோம், யாராவது வச்சுட்டா என்ன பண்றோம், என்ன வச்சுட்டாரான்னு சொல்ற, என்னுடைய தேகத்தை என்னுடைய தேகத்தை தான் அப்படின்னு நினைச்சிட்டு பேசாம தொடச்சி போட்டு போயிருந்தா எந்த வம்புமே இல்லை. ஆனா இந்த விஷயத்தாரு தேகமும் ஆத்மா ஒன்று நினைக்கிறோமோ. எதனால ஏற்படுது? நான் நினைச்சா அந்த நிலை ஏற்படுது, என்னுடைய நினைச்சா அந்த நிலை ஏற்படுது. இது ரெண்டுமே அகங்கார மமக்காரங்கள். அந்த ரெண்டும் ஒழிந்தால்தான் என்ன ஆகும்? அகங்கார மமக்காரங்கள் ஒழிந்தாலுடைய நிவர்த்தியானாலுடைய தேகாபிமானம் போகாது. தேகத்துல அபிமானத்திற்காலே நான் என்னுடைய தேகம், நானே தேகம் நினைக்கிறாளே, அந்த அபிமானம் போகாதுன்னு. இது மூன்றாவது. அடுத்து நான்காவது, தேகாபிமானம் போனாலுடைய ஆத்ம ஞானம் பிறக்காது. தேகாபிமானம் போனாலும் என்னதுன்னா ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் என்னது? தேகம் வேறு ஆத்மா வேறு. ஆத்மா நித்தியம், தேகம் அனித்தியம். இது முதல்ல தெரியும். அனித்தியம்னா இல்லாததுன்னு அர்த்தம் இல்லை. அனித்தியம்னா ஒருபடிப்பட்டது இல்லாது. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்காது. இது ஒருபட்டி மாறிண்டே இருக்கும் இல்லையா? அந்த மாறிண்டே இருக்கிறபடியாலே அது மட்டும் இல்ல, இந்த தேகம் வந்து அச்சித்து, ஆத்மா சித்து. தேகத்துக்கு ஞானம் கிடையாது, ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு. அப்பாதான் ஆத்மா ஆனந்தமயன், ஞானமயன். எத்தனை சாஸ்திரம்னா போஷிக்கிறது. அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆத்மாவுக்கு பகவானே ஒரு சுவாதந்திரியம் கொடுத்துருக்கான். நீ பார்த்து முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சுவாதந்திரம் இருக்கும். அப்ப எவ்வளவு உயர். அதுதான் பகவான் திருமாற்ற சாதிக்கிறானே கௌஸ்துபன். அது என்ன தெரியுமா? இத்தனை ஜீவாத்மா கூடிய ஸ்தானம் தான் அந்த கௌஸ்துபமே. நாம எங்க வச்சிருக்கா பாருங்க, பிராட்டியை காட்டிலும் முக்கியமான ஒரு நிலையா வச்சிருக்காங்க. அதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார், நமக்கும்
பூவின்மிசை நன்கைக்கும் இன்பன்னர். முதல்ல யாருக்கு இன்பன்னா பிராட்டிக்கு இன்பன் இல்லையா, நமக்குன்னா ஜீவாத்மாக்களுக்கு பிராட்டியை தவிர. அதுக்கப்புறம் தான் அதனாலதான் கோலமரப்பாவை கண்பாக என் அன்பேயோ அழ்வாச்சிருக்கிறாரு. அத்தனை தூரம் ஆத்மா தேகாபிமானம் போனால ஒழிய ஆத்ம ஞானம் திறக்காது. அந்த ஆத்ம ஞானம் என்னது? ஆத்மாவுக்கு அலங்காரம், சேகத்துக்கு அலங்காரம் பண்ண நிறைய அலங்காரம் என்னென்ன உண்டு அத்தனை என்னென்னோ பூசிக்கிறோம், எதை பண்ணிக்கிறோம், எதை பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி பூச்சிக்கிறது ஆத்மாவுக்கு கண்ணா இருக்குன்ட்டா. எந்த கடைகள் சுவாமி கிடைக்குன்னா அதெல்லாம் கடைகள்லாம் கிடைக்காது. ஆத்மாவுக்கு பூஷணங்கள் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பராவர குருக்கள் கூட்டும் பூஷணங்கள் தெரிவிக்கிறார் ஆச்சாரிய ஜெயக்கார் அழகிய மனவாரப்பன் நாயனார் ஆண்டாள் தெரிவிக்கிறார். சூடகனே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகனே எந்தனைய பல்கரனும் யாமிகம் ஆடையுடுப்போம் தெரிவிக்கிறாரே. இதெல்லாம் ஆத்மாவுக்கு கூட்டும் பூஷணங்கள். ஆண்டாள் தனக்கு சரீரத்துக்கு எடுங்கட்டலா சூடகன் தோல்வலை தோடு செவிப்பூவு இதெல்லாம் ஆண்டாள் தன்னுடைய சரீரத்துக்காகல ஆத்மாவுக்காக கேட்டுக்கா. அந்த ஆத்மாவுக்காக கேட்டப்பட்டதான் சூடகமே தோழலையே தோழை இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆத்மாலங்காரம். அந்த ஆத்மாலங்கார விஷயத்த கடந்த உபன்யாச ஆச்சரியமாசம். இது 4வது. ஆத்ம ஞானம் தேகாபிமானம் போனாலே ஒழிய ஆத்ம ஞானம் திறக்க மாட்டாங்க. இப்ப 5வது தெரிவிக்கிறார். 5வது ஆரம்பிக்கணும். 5வது தெரிவிக்கிறார் ஆத்ம ஞானம். சரி சுவாமி, ஆத்ம ஞானம் ஆத்ம ஞானம் பிறந்தால ஒழிய ஐஸ்வர்ய போகாதிகளில் உபேட்சை திறக்காது. ஆத்ம ஞானம் பிறந்தாலே ஒழிய ஐஸ்வர்ய போகாதிகளில் உபேட்சை திறக்காது. இப்ப ஞானம் வந்துட்டுன்னா இந்த 18 இருக்கிற மாதிரி ஞானம் வந்துட்டு நம்ம வச்சுக்கணும். சார் நமக்கு ஞானம் வந்துருக்குன்னு வச்சுருந்தா பிரயோஜனமே இல்லைன்னா பூர்த்தியா ஞானம் வந்து நம்ம நிலையே வேறா இருக்கும். ஆத்ம ஞானம் வந்துட்டு. ஆத்ம ஞானம் என்னது? தேகம் வேறு ஆத்மா வேறு. இந்த ஞானம் வந்துருக்கு. அப்ப என்னன்னா தேகத்துக்கெல்லாம் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் உபேட்சிக்கணும். தேவையில்லை தேகத்துனா ஆத்மாவுக்கு எது தேவைன்னு எடுத்துக்கணும். அப்ப ஆத்ம ஞானம் வந்துட்டு. ஆத்ம ஞானம் வந்துட்டதா அடுத்து என்ன தெரியுமா? அப்ப ஆத்ம தோணுது ஆத்மா உயர்ந்தவன், அழிவே இல்லாதவன், ஞானமயன், ஆனந்தமயன் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த தெரிஞ்சு கொண்டவன ஒரு நல்ல காரியம் நடக்கிறது. ஆத்மா உயர்ந்தது, ஞானமயன், ஆனந்தமயன் தெரிஞ்சவனு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. என்னைக்குமே நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கச்சே இந்த காரியம் நடக்குதா, இது நடக்குதா சுவாமி அப்பன்னா அடுத்து இது நடந்துடும். தெளிவா சில பேர் என்ன சொல்றா பாருங்க, இந்த வாழ்க்கை இந்த மாதிரி நிலை நடந்துருக்கனால அடுத்தது வந்துடும் சொல்றா இல்லையா? அதே போல ஆத்ம ஞானம் வந்து அடுத்து நடக்கப்படுது. என்ன நடக்கிறதுனா ஐஸ்வர்யம், போகம், அனுபவம், நல்லா ஏசியில படுத்துக்கணும், குழு வசதி, அப்படி பெரிய கார்ல தான் போகணும், பெரிய வண்டியில தான் போகணும். இந்த நிலையெல்லாம் ஆசையே வராது. ஏன் இந்த ஐஸ்வர்யமோ போகமோ குழு வசதியோ அனுபவமோ ஆத்மாவுக்கா சரீரத்துக்கு தான். எப்ப சரீரத்துக்கு வந்துட்டோ இப்ப சரீரம் பேரு ஆத்மா வேறு பார்த்துட்டோமே. அது மட்டும் இல்ல, ஆத்மா தான் உச்சி இருக்கணும், சரீரத்துக்கு இதுன்னு தேவையே இல்லை. அது தள்ளணும் வந்துட்டு இல்லையா? எப்ப தள்ளணும் வந்துட்டுனாலே சரீரத்துக்கு தேவையானதை சொல்லிடுவோம். சரீரத்துக்கு நல்ல அனுபவம் கொடுக்கறது, கண்டு கேட்டு ஊற்று ஓண்டு உண்டு உழம் தெரிவரை அறவில்லா சித்தம் இருக்கிறா இல்லையா? அது அத்தனை இதெல்லாம் ஆசையே வராது. ஏன் வராதுன்னா பிரியத்துக்காக சொல்றேன். முதல்ல பிரிச்சாலே வராது, பிரியத்துக்காக சொல்றேன். இப்போ ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கார், இவா முன்னாடியே இருக்கேன், பக்கத்தில் உட்காந்துருக்கார், அவருக்கு ஏதோ ஜுரம் வந்துட்டு அது என் கவலைப்பட போறேன். கவலைப்பட போறதில்ல. ஏன் சொல்றோம், அது என் உடம்பு இல்லையே. அதே போல என் உடம்புக்கு வந்தாலும் நினைக்கிறோமா முடியுமா பாருங்க. சாமி எனக்கு வலிக்கிறது சாமி, வலி உன் சரீரத்துக்கு சரீரத்துக்கு இல்லை. என்ன ஞாபகம், சரீரம் வலிக்குன்னு சொல்றது இல்லையே. சரீரம் இருக்கிறதுன்னு வலிக்கிறது. முதலே பார்த்தோம், சரீரம் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த அனுபவமே. அதாவது துன்பமாகட்டும் இன்பமாகட்டும் ரெண்டுமே சரீரம் இருக்கிறதுனால தான். துக்கமோ சுகமோ ரெண்டுமே சரீரம் இருக்கிறதுனால தான். ஆனா அந்த சுகத்தையோ துக்கத்தையோ சரீரம் அனுபவிக்கும். இதுதான் கஷ்டம். கஷ்டமும் அதாவது சுகமும் துக்கமும் எதனால வருது? சரீரத்தால வருது. சரீரம் எதனால வந்தது அது அனுபவிக்கணுமோ அது அனுபவிக்காது. ஆனா அது பண்ணிட்டு என்ன பண்ணுவான், நம்மள நம்பங்க ஆத்மா நாம்னு சொன்னாலும் இந்த சரீரத்தோடு சேர்ந்த ஆத்மா இல்லை. நாம்னு சொன்னாலும் ஆத்மா மட்டும்தான் குறிக்கும், சரீரத்தை குறிக்கவே குறிக்காது. கிருஷ்ணன் சொல்றோம், கிருஷ்ணன் எதுக்கு பேரு? ஆத்மாவுக்கு பேரா சரீரத்துக்கு பேரா? ஆத்மாவுக்குலாம் பேர் கிடையாது. என்ன பேரு? அப்ப போன ஜென்மம் என்ன ஆத்மாவுக்கு என்ன பேரு? அதுக்கு முன்னாடி சரீரத்துக்கு இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்ட கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுமே தவிர. அதனால இப்ப பிரியத்துக்கு ஒரே ஒரு கிருஷ்ணாஜனம். இப்ப இந்த மண்டபத்துல சுமார் 100 பேர் உட்காரலாம், 100-150 பேர் உட்காரலாம்.
இல்லை சுவாமி ஒரு 400 பேர் உட்காரணும் அப்படின்னா அந்த வரைக்கும்லாம் காலட்சேபத்துக்கு வரப்போறதுக்கு வச்சு போவேன் உட்கார முடியுமான்னா முடியாது சுவாமி, அதெல்லாம் 150 பேர் உட்காரலாம், அதுக்கு மேல உட்கார முடியாதுன்றா இல்லையா? அது கொஞ்சம் நம்ம வேற மாதிரி யோசனை பண்ணி பார்ப்போமோ. இப்ப சரீரத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல, 6 அடி உசரமோ 5 அடி உசரமோ 4 அடி உசரமோ இது பெருத்துண்டு உட்கார்ந்துட்டு இருக்கோமோ, இது சரீரம் இல்லாம ஆத்மா மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் வச்சுங்க சாமி. ஆத்மா மட்டும் எப்படி சாமி உட்காரணும்? சும்மா வச்சுப்போம், இந்த மாதிரி உட்கார போறதில்ல, இதில் வச்சுப்போங்க. ஆத்மா மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, எத்தனை உட்காரலாம்? சுமாரா ஒரு 1000 ஆத்மா உட்காரலாமா? 10,000 ஆத்மா உட்காரலாமா? லட்சம் ஆத்மா உட்காரலாம்னா கோடியில எத்தனை கோடி கோடியான ஆத்மா கொடுத்தாங்க. அப்ப சரீரம் இருந்தாலே ஒரு நெருக்கடி ஏற்படுறது பாருங்க. சரீரம் இல்லைன்னாலே என்ன ஆகுது? அந்த நெருக்கடியே இல்லாம போயிட்டு பாருங்க. அதான் தெரியும். அப்ப கோடியான ஆத்மா உட்கார்லாம் பண்ணுவோம். அப்படி இருக்கச்சு அப்படி இருக்க இந்த மண்டபத்துக்கு எத்தனை ஆத்மாவோ கொண்டுதான் 10 லட்சம் இல்ல 10 கோடியில் எத்தனை வேணா இருந்தான், ஒன்றும் வேண்டாம். வெளில போயிட்டு இருக்கேன், வெளில போயிட்டு இருக்கச்சு மழை பெய்ஞ்சு வச்சுக்கோம், மழை பெஞ்சுட்டு இருக்கு, மழை பெஞ்சுட்டு குறை வேணும், இல்லை வெயில் காஞ்சா செருப்பு வேணுன்றா. இப்போ வெயில் காஞ்சா செருப்பு வேணுன்றது, அதே போல மழை செருப்பு வேணுன்றது, மழை பெஞ்சா குறை வேணுன்றது ஆத்மாவுக்கா சரீரத்துக்கா? சரீரத்துக்குன்னு. அதே இந்த ஆத்மா மட்டும் இருந்துச்சு வச்சுக்கேன், சுவாமி மழை பெய்யுறது உடம்பு கொஞ்சம் கொடுக்குற ஆத்மா கேட்குமா? கேட்கவே கேட்காது. ஆனா இந்த சரீரம் இருக்கிறாச்சு சுவாமி வெயிலா இருக்கு, கொஞ்சம் செருப்பு இருக்கா, செருப்பு இறத்துக்குன்னு போயிட்டா கொடுக்குறேலா? பாதரட்ச வேற, பாதரட்ச வச்சுக்கிறோம் பண்ணும். அதே போல கொடை இருக்கு இல்லையா, அது கொடைக்கு என்ன திருவனந்தாள் வந்து கொடைக்கு திருவனந்தாள் சென்னால் கொடையாம் இருந்தால் நீங்காதனமா நின்னால் மறுபடியாம் இருக்கிறது தெரிவிக்கிறாரியா? அப்ப அந்த நிலையில கட்ட இப்ப வெளியில போனா மழை பெய்யுதுன்னா கூட அப்ப என்ன செய்யுது? சரீரம்னு நினைச்சதான் தேவைப்படுறது. சரீரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது தேவையா? தேவையே இல்லையே. ஆனா அதே போல ஐஸ்வர்யத்திலும் போகத்திலும் அபேட்சை ஏற்படணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஐஸ்வர்யம் என்னது? நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய ஐஸ்வர்யம், நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய அத்தனையும் ஐஸ்வர்யம் தான். எதெல்லாம் நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம் இல்லையா, அது அத்தனையும் ஐஸ்வர்யார்த்திகள். அப்ப அந்த ஐஸ்வர்யம் ஆகட்டும், போகத்திலும் அபேட்சை, இந்த சரீரம் நல்லா இருக்கணும், அதற்கு வேண்டி வசதியெல்லாம் பண்ணிக்கணும். 3 வேளை சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். 1 வேளை 2 வேளை, அந்த நாட்டில் 2 வேளை தான் சாப்பிடுவா. காத்தால 10-15 மணிக்கு சாப்பிடுவா. திருவாராதனை முடிச்சு, அதாவது அனுயாகம்னு பேர், யாகம்னா திருவாராதனை மந்திரோ யாகச்ச பஞ்சமகா தெரிவிக்கிறாரியா? அதாவது தாபகா புண்டகா கதாநாமகா மந்திரோ யாகச்ச பஞ்சமக பஞ்ச சமஸ்காரத்தில் அதில் கடைசி சம்ஸ்காரம் தான் யாகம். யாகம்ன்றது யஜ்யம் பண்றது இல்லை. நம்முடைய சம்பிரதாயம் பிரகாரம் யாகம் வந்து திருவாராதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போனகம் செய்து சேரும் கருவறையில் புரிஞ்ச வந்தேன்ற மாதிரி அந்த உச்சிஷ்ட சுபாவனம், பகவானுடைய உச்சிஷ்டம் இருக்கே சுபாவனம், அது சாப்பிட்றோம்னோ அப்போ 11 மணி 12 மணிக்கு சாப்பிடுவா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் சாயங்காலம் 7:30 மணிக்கு 8 மணிக்கு இல்லை 7:30 மணிக்கு அந்த மாதிரி சாப்பிடுவா. 2 வேளை தான் சாப்பிடுவா, அதுக்கு மேலே சாப்பிட மாட்டான். சாஸ்திரமே சொல்றது 1 வேளை சாப்பிட்டா அவன் வந்து பெரிய ஞானியம், 2 வேளை சாப்பிட்டா போகியம் அனுபவிக்கணும், 3 வேளை சாப்பிட்டோம்னா ரோகின்னு சொல்லி 1 வேளை தான் சாப்பிடணுமா ஒரு நாளைக்கு. 2வது வேளை சாப்பிட்டாலும் அவருக்கு போகின்னு பேர். அண்ணா அனுபவிக்கக்கூடிய சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு சொல்லவே இல்லை. அண்ணா அனுபவிக்கணும். அந்த கால ரிஷிகள்லாம் 1 வேளை தான் சொல்றா. அப்பக்ஷகா வாயு பக்ஷகான்னு சொல்றா. வாயுவும் காத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டே இருப்பாராம். அவளுக்கு இதே பேர் தண்ணீர் படல, வெறும் காற்றை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாராம். அந்த மாதிரி நிறைய பேர் ரிஷிகள் இருந்திருக்கா. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்திர எல்லாமே ஆழ்வா இருந்திருக்கார். அதே போல இங்க என்னன்னா 1 வேளை சாப்பிட்டா ஞானின்றா, 2வது வேளை சாப்பிட்டா அது என்ன சொல்றா போகின்றா, 3வது வேளை சாப்பிட்டோம்னா ரோகின்றா, 4வது வேலைக்கு சொல்லவே இல்லை சாஸ்திரம். நாம 5 வேளை சாப்பிட்டு இருக்கோம், என்ன பேர் கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா 3வது வேலைக்கே ரோகி வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்ப சரீரத்தை பார்த்தா என்ன சாப்பிடணும். இன்னைக்கு கூட்டம் எங்க தெரியுமா அதிகம்? ஒன்று ஆஸ்பத்திரியில் இருக்கோம், இல்லைன்னா எங்க இருக்குங்களா உணவகம் நிறைய உணவகங்கள் அதுக்கு நிறைய ஒவ்வொரு நாளும் இந்தந்த மாநிலத்து உணவகம், குஜராத் உணவகம், மகாராஷ்டிரா உணவகம், அதே போல இது வந்து வேற ஏதோ உணவகம், இந்தந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு தமிழ்நாட்டு உணவகம், ஆந்திரா உணவகம் போடுறா இல்லையா? அந்த மாதிரி அங்கே கூட்டம் அதிகம் இருக்கு, அடுத்து ஆஸ்பத்திரி கூட்டம் அதிகமாக இருக்கு. கொஞ்சமா சாப்பிட்டா தானே, சாப்பிட்ட உடனே அங்கே போய் படுத்த வேண்டியது, அங்கிருந்து படுத்து எழுந்து வந்து திருப்பி சாப்பிட வேண்டியது, இதையே பண்ணிட்டு இருக்க வேண்டியதுன்னு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அந்த நிலை தான் உபேட்சிக்கணும். ஆத்ம ஞானம் ஏற்பட்டாதான். அப்ப ஆத்ம ஞானம் பிறந்தாலோ விட ஐஸ்வர்ய போகாது, உபேட்சை பிறக்காது. ஆத்ம ஞானம் பிறக்கணும். என்ன பண்ணுவோம்? முதல்ல சரீரத்தை தொலைக்கணும். ஏன் சுவாமி சரீரத்தை தொலைக்கணும்? ஏன் சுவாமி? அதனால இப்ப இன்னைக்கு டாக்டர் என்ன சொல்றதுன்னா,
கொஞ்சமாக சாப்பிடுங்க, நிறைய வேலை சாப்பிடுங்கன்றார். 4-5 வேலையாக பிரிச்சுங்கன்றார். நீங்கள் ஒரே வேலையாக சாப்பிடாதீங்கோ, 5 வேலையாக பிரிச்சுங்கோ. அன்னைக்கு 2 வேலை சாப்பிட்டாலும் இன்னைக்கு அதே 5 வேலையாக பிரிச்சுக்கோண்ணா. நாம கேட்ட என்ன சுவாமி 5 வேலையை சொல்கிறேன்னா, பெருமாள் மட்டும் 6 கால பூஜைலாம் பண்ணிக்கலாமா? அவர் பண்ணுறாருங்க. அவர் மட்டும் ஒரு வேலையா காத்தால திருப்பாசாத்து வேற, திருப்பி விஸ்வரூப வேற, திருப்பாசாத்து, அப்புறம் மாத்தியானுக்கம், அப்புறம் காயரட்ச என்னென்னோ இருக்குல்லையா அவருக்கு. அப்புறம் அர்த்தஜாமம் என்னென்ன வச்சுக்கிறாடியா. அவர் மட்டும் 6 வேலை 3 வேலை அது நடுவில் ஆழ்வார் திருச்சி நடுவு வேறு கூட வேறு சாப்பிட்டு இருக்காரு. எத்தனை சாப்பிட்டுப்பாரு. நாங்கள் தான் பெருமாள் சுக்குமாரமான திருநேனி அதான் சாப்பிடணும். எங்களுக்கும் அதே தான். இது சுக்குமாரம். ஆனால் சரீரம் சுக்குமாரம் இல்லை, ஆத்மா தான் சுக்குமாரம். சரீரம் சுக்குமாரமா எது சொல்லுவாங்கன்னா, அப்போ அவர் சாப்பிடாம நம்ம சாப்பிடாம சாப்பிடக்கூடாது. ஒரு வேலை இல்லை 2 வேலை தான். சரீரத்துக்கு விருப்பம் இருக்கு இல்லையா. அப்ப ஆனந்தமான ஆத்மா எப்படிப்பட்டவன்? சுக்குமாரமான. அது மட்டும் இல்ல, ஆனந்தமா பகவான அனுபவிக்கணும் பாக்குறா இல்லையா. அப்ப அது நினைக்க நினைக்க என்னன்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய விருப்பம்லாம் போயிடும். பகவான ஆனந்தமா நினைக்க நினைக்க சரீரத்துக்கு ஒண்ணு வேண்டாம். நீங்க 2 மணி நேரம் கேட்டுட்டே இருக்க இல்லையா, இதுக்கு இடுப்பு வலி இருக்கும், இது நெஞ்சு வலி இருக்கும், கை வலி இருக்கும். இந்த 2 மணி நேரம் எதுவுமே தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, இல்லையா சாமி நீங்க தான் மருந்து ஒரு மருந்து கொடுக்கல, இந்த மருந்து அவனை உள்ள வச்சுக்கோம். மருந்தே நன்கள் போக மகிழ்ச்சி கண்டு பெருந்தேவர் கூடாங்கள் கிடக்கின்றான் கருந்தேவன் தான் கண்ணன் நின்னுலகம் கருந்தேவனை சோரில் கண்டாயமனவே ஆழ்வாபாதன். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, நிர்வாணம் தேசதம் விஷக சகசிரமம் வரக்கூடியது. பகவானே மருந்தாகும். என்ன மருந்து? அமிர்தும் பொருளும் விஷமும் அவனும் தான் இருக்காங்க. அப்படி இருக்கச்சே பகவானே எல்லாரும் மருந்தும் பொருளும் அமுதமும் தானே ஆழ்வார் தெரிவிக்கிறார். மருத்துவனா என்ற மாமணி வண்ணான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். இது இத்தனையும் இருக்கிறபடியாலே நமக்கு அந்த நேரில் வேற எந்த சிந்தனையுமே வராது. அப்ப ஆத்மா மட்டும் பார்த்தா சரீரத்துக்கு உபேட்சிக்கணும் இல்லையா. அப்ப இது இத்தனையும் வெளியே பிடிக்க போகுது, உபேட்சி ஏற்படும். இது நமக்கு திருப்பியே பிடிக்காது. ஏன்னா ரொம்ப பேர் நிறைய பேர் பேசிட்டோம். சில பேர் உறவுக்காரா இருப்பா, நிறைய பேர் ஏதோ பேசிட்டுப்பா. எத்தனையும் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா போறோம். ஏதோ விஷயம் பகவத் விஷயம் இல்லை, பாகவத விஷயம் இல்லை, ஆச்சார விஷயம் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் சின்ன விஷயம் கிட்ட 1/2 மணி நேரம் உட்காந்து பேச என்ன சார் பேசினா அது டெலிஃபோனில் உட்காந்து பேசுறதோ பேசிட்டு ஒன்றும் வேணாம். ஏதோ ஏதோ கறி பண்ணியிருப்பா, கத்திரிக்காய் கூட்ட கொள்ளங்காய் கூட்ட ஏதோ அதை பண்ணிப்பா, 2 சேர்த்து பண்ணியிருப்பா. பண்ண அதை போய் வாங்கிட்டு வந்ததுலேருந்து பண்ணதுலேருந்து அங்கே போய் வாங்க போனானா, அவன் முத்தலா கொடுத்தானா, இந்த வேலை சொன்னானா, அவன்கிட்ட போஷிந்தானா, அவன் திரும்பியும் கொடுத்தானா, அவன் சரியா இடம் சரியா போடலையா, அங்கேருந்து வாங்கிட்டு வரச்சு ஏதோ 2 கால் நடிக்கிட்ட கால் தப்பி கீழ் விழ போடணும். உடனே ஒருத்தர் பிடிச்சிருந்தாரா நேரம் உள்ளக்குள்ள வந்தனா அதை அரைக்கரைச்சு என் கை கொஞ்சமாக நடிச்சுன்னு விட்டு இத்தனை பேசி பேசி அதை பண்ணி அது இந்த மாதிரி டேஸ்ட் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நீ பண்ணினியா இது பண்ணி இத்தனை தேவையில்லாத 1/2 மணி நேரம் பேசுவான். ஆனா சரீரம் பேரு ஆத்மாவிலிருந்து ஆத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பொல்லங்கா கத்திரிக்காய் ஆத்மத்தை பத்தி பேசல. ஆனா என்ன தோணும்னா அந்த பகவான் என்னமா சேவை செய்கிறார், அவருக்கு எப்படி பண்ணியிருக்கா, ஏதோ விஷயம் அங்க உற்சவம் நடந்தது, அங்க எப்படி நடந்தது, அங்க ஸ்ரீபெரும்புதூர் அவர் வையார் எப்படி பண்ணார், அதே திருவரங்கத்தில் வையார் எப்படி நடந்தது, அதே இங்க ராமருக்கு எப்படி வையால் எடுத்துருக்கு. இந்த ஒவ்வொரு வையாலும் பார்த்தாது அந்த பச்சவராத்திரம் ஏதோ ஆச்சரியமா 2 மணி நேரம் ஒரே ரோஸ் பாலையை காத்துட்டு எப்படி போயிட்டே இருக்கிறது. என்னமா போறாரு என்னமா போறாரு. அவன் காத்தாலிருந்து 10 மணி இருக்கும் எவ்வளவு அப்படியே இருக்க ரொம்ப டயர்டாயிட மாட்டாரா. அவர் திருவேணி கலந்துருக்காத இருந்தாலும் போறாரு. என்னமா கச்சேரி நடக்கிறது, அவர் வாத்தியம் என்னமா வாசிக்கிறார், இதெல்லாம் பேச்செல்லாம் வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த ஆத்ம ஞானம் பிறக்கல என்ன ஆகுதுன்னா தேவையில்லாத பேச்சு அத்தனை வருது இல்லையா. ஏன்னா ஆத்ம ஞானம் பிறக்கல, இது வேணுன்ட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்ப எதற்காக இத்தனை பேர் பேசிருக்கானா கொஞ்ச நேரம் ஆத்மா ஞானம் வந்தோன்னு இந்த பேச்செல்லாம் வீண் தோணும். ஒண்ணு வேண்டாம், நானே பேச வச்சுக்கேன், இப்ப பேசிட்டு வச்சுக்கேன், இது ஆத்ம ஞானம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா ஆச்சாரமா இருக்கல இவன் ஏன் இந்த மாதிரி வீணா பேசிட்டு இருக்கோம். அவளுக்கு இன்னும் ஏன் அதைத்தான் திருவரங்கத்தில் இருக்காரு கூட்டங்களுக்கு பேர் வர சொன்னா சொல்லுவேன். அப்ப ஆத்ம ஞானம் பிறந்தாச்சுன்னா அந்த ஆத்ம ஞானம் உண்டு பண்ண பகவானே வந்தா கூட அவளுக்கு தள்ளுபடியாரு தெரியாது. அவளுக்கு தள்ளுபடியாருன்னா அவ சரீரத்தில் அவள் வைக்கிறதே இல்லை. ஆத்ம ஞானம் பிறந்தாலுடைய மற்ற கிடையாது ஆச்சாரம். ஏன் அவளுக்கு உயர்ந்த விஷயம் கிடைச்சிட்டு உயர்ந்த விஷயம் கிடைச்சதுனாலே அதை பற்றிய ஞானம் வளர வளர சம்சாரமான பேச்சு அத்தனை வீண் தோணாமல் இது எதற்காக திரும்ப திரும்ப பேச தோணும். ஏன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் காலேஜ் வச்சுன்னு வந்தோம், புதுசாக வந்தார், வந்த உடனே அடுத்த நாள் வரணும், வந்த உடனே அவர் வராததுக்கு என்னென்ன வாங்க வந்து அவள் டெலிஃபோன் பண்ணி கூப்பிட்டா அங்கே போயிட்டு இருந்தேன், அவள் இன்னும் அவசரமாக வர சொன்னா அவள் இதெல்லாம் பண்ணா எத்தனை உண்டோ வராததுக்கு எல்லாம் பண்ணிட்டே இருக்கோம். ஏன் இவர் வீணா பேசிட்டு இருக்கா, முடிஞ்சா வர பரவாயில்ல என்னன்னா இல்லை தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஏன் சொல்லியிருக்கான்னா தேவையில்லாத பேச்சு. அந்த பேச்செல்லாம் எதனால வருது, ஆத்ம விவேக ஞானம் இல்லை. அப்ப சரீரம் வேறு ஆத்மா வேறு பார்த்து அப்ப ஆத்ம ஞானம் பிறந்தால் வழிய ஐஸ்வர்ய போகாதிகளில் உபேட்சை பிறக்காது.
ஐஸ்வர்ய போகாதிகள் உபேட்சனால சரீரத்துக்கு பிராதானியம் கொடுக்குறோம்னு அர்த்தம். சரீரத்துக்கு பிராதானியம் கொடுத்தாலே ஆத்மன நாசம் தான் வரும். ஆத்மாவுக்கு பிராதானியம் கொடுத்தா தான் ஆத்மா உஜ்ஜீவன் அடையும். சரீரத்துக்கு பிராதானியம் கொடுத்தாங்கன்னா ஆத்மநாசம் தானே. ஏன்னா இத்தனையும் பேசுறதுக்கு இது காரணம், சின்ன சின்ன சமாதானம் பெருசா பேசுவா இல்லையா, ரொம்ப நாள் இதுக்கு கொண்டு பாலையா ஒரே வார்த்தை. அப்ப காலைல சில பேர்லாம் காத்தால எழுந்ததுலேருந்து தான் உத்தியோகத்துக்கு போறதோ இல்லை ஏதோ பண்றதுன்னு பூர்த்தியா பேசுவார். என்ன வீணா பேசுவார். காத்தால எழுந்தார், கட்டில உட்கார்ந்தார், காலைக்கு இறக்கினார், அவருடைய குழந்தைக்கு தன்னுடைய திருவிடை குழந்தை கொடுத்தார், பல் தேய்ச்சார், தொப்பளித்தார், இதை கொண்டு வந்தார், குளிச்சார், திருமணித்தாரத்தை போட்டார், திருமணக்காப்பு காத்திருந்தார், வஸ்திரத்தை காத்திருந்தார். இதெல்லாம் தேவையா? எழுந்தார், அனுஷ்டானத்தை முடித்தார், பெருமாள் சேவித்தார், தீர்த்தே போச்சு. அந்த மாதிரி சொல்லாம இழுத்து தீர்த்து சேவிக்கிறா பாருங்க. இதெல்லாம் ஆத்ம ஞானம் தராதவா பண்ற, அதுவும் தெரியுது. அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? அப்ப அந்த ஆத்மாவான் இல்லாமல் அந்த சரீரத்தை புத்தி போக சரீரமான விஷயம் எல்லாம் உபேட்சை ஏற்படும். தேவையில்லாம ரொம்ப நாள் அதை பத்தி பேச மாட்டோம். இதை பேர்லாம் பாருங்க, தேவையில்லாம பேசவே மாட்டோம். அரசாங்கமும் சொல்றது பேச்சு குறை, இதை நான் தொழிலை உற்பத்தி பண்ணுங்கிறது. அந்த பேச்சு குறை இந்த தொழிலாம் பகவத் தொழில் தான், மற்றது கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த பேச்சை குறைக்கணும். அதே போல பெரிய விஷயமா சொல்லிட்டு மாட்டான். ஏன்னா தாங்களா இருந்தால் அதை பற்றி ஒரு வருஷம் பேசிட்டு இருப்பா. ஆனா நாம எல்லாம் அதை பற்றி பேசணும். அப்படியானால் சரீரத்துல ஆசை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி பேசுற யாரெல்லாம் பேசுறாலும் என்ன அர்த்தம்னா சரீரத்துனா பகவானை பற்றி பேசிட்டு நச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரசுரன் என்னும் கீதையில சொல்றோம். இந்த 3 விஷயத்துல தான் திருநெடுந்தாடமே. அதான் 3 பத்தா இருக்குது. மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்வரம். முதல் 10 ஆகணும், 2ஆம் 10 ஆகணும், 3 30 பாகணும். ஒவ்வொரு 10 பாகத்துக்கு ஒவ்வொரு வார்த்தை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த தூரம் அவனை பத்தி பேசணும், அவருடைய கேட்டுதங்களை பத்தி நினைக்கணும், அவருடைய குண விசேஷம் நினைக்கணும், அவருடைய நிலைகளை சொல்லணும். இது இத்தனையும் சொல்லியாச்சுனால என்ன ஆகும்னா மேற்கொண்டு மேற்கொண்டு ஆத்மஞானம் வளரப்படுது. வளர வளர சரீரத்துக்கு உபேட்சை ஏற்படும். அப்படி இல்லைன்னா சரீரத்துக்கு ஆசை இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆத்மஞானம் வரவில்லைனால சரீரத்தில் ஆசை இருந்தாலே என்ன ஆகும்? மேற்கொண்டு ஆத்ம ஞானம் வந்தாலுடைய ஐஸ்வர்ய போகாதிகளில் கணித்தில் உபேட்சை பிறக்காது. முதல்ல ஐஸ்வர்யத்திலையும் போகத்திலையும் விட்டுணும். போகம்னா எது வரைக்கும் போகணும்னா புரியத்துக்காக பிள்ளைக்காச்சார் இதே பிள்ளைக்காச்சும் ஒரு இடத்துல தெரிவிக்கிறார். சாஸ்திர சம்மதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே நிஷேதிக்கிறார். ஒரு ஆணும் பெண்ணும் திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டு சரீர சம்பந்தத்தினால் பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவது என்பது சாஸ்திர சம்மதம் இல்லைன்னு சொல்ற. இப்ப பிரஜைகளை உற்பத்தி பண்ணும் போது போகத்தால் தான் உற்பத்தி பண்றா. அந்த போகம் ஏற்படுறதா இல்லையா? நிச்சயமா உண்டு. இப்ப அந்த போகம் கூடுமா? நம்பெருமாவே போகம், மற்றொரு போகம் கிடையாது. இப்ப மற்றொரு போகம் கிடையாதுன்னா அப்ப இந்த பிரஜைகளை உற்பத்தி பண்ணணும்னா சாஸ்திர சம்மதமா இது இருக்கே சுவாமி. இப்ப இது கூடுமா கூடாதா? இதை சொல்றவர் யாருன்னா ஒரு பிரம்மச்சாரி. 120 வருஷங்கள் பிரம்மச்சாரியா இந்த நைட்டிக பிரம்மச்சாரி பேரு. மற்றவருக்கு இதே கிரந்தத்தை பண்ணவர் இது 18 ரகசிய கிரந்தம் லோகாச்சாரியாய உடவே கிருஷ்ணபாதச்ச சுடவே சம்சார பூமி சந்தட்ட ஜீவ ஜீவாதவே நம சொல்ல 18 ரகசிய கிரந்தங்களை பண்ணக்கூடியவர் அவர். அடுத்து நம்ம பார்க்க போறோம் காலசங்கரம்னு இதே வார்த்தாமாரிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆச்சரியமாகலாம். ஜெயத்துடைய அர்த்தத்தை தான் திருவாயூர் பூர்த்தியா திருவிழா பிரிலோகாச்சார காட்டிய வழியிலே அப்படியே பார்க்க போறோம். எது சொல்ல வந்தேன்னா அத்தனை தூரம் இருக்க செய்து அவர் சொல்றாரு இந்த மாதிரி சொல்லலாமா சுவாமி? சாஸ்திரம் சம்மதித்திருக்கு. உறவென்பது சரீர உறவு என்பது சாஸ்திரம் வந்திருக்கு. சாஸ்திரம் சம்மதித்து எதிர்கால பிரஜைகளை உற்பத்தி பண்ணி மேற்கொண்டு கைங்கரியத்துக்காக இது கூடுமானா கூடாதுன்றார். அப்ப என்ன பண்ணலாம்னாரு? அது கூடாதுன்னு அவர் சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கா பாருங்க, ஆச்சரியமா தெரிவிக்கார். அந்த போகம் வேணும். அந்த போகம் எதுக்காக? நான் எதனால் பகவத் கைங்கரியத்துக்காக பிரஜைகளை உற்பத்தி பண்ண போகிறேன், சாஸ்திர சம்மதமாக இருக்கிறபடியால என்கிற எண்ணத்தோடு அந்த நிலையில் இருக்கணுமா? வருமா பாருங்க. இதான் இந்த ஐஸ்வர்யத்தை தான் ஒழிக்கணும். இந்த 18 மேலெழுந்தவாறு படுத்த ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். ஆனா ஆந்தரிகமான உள்ளூரை கொண்டு எத்தனை அர்த்தங்கள் தருவா இருக்கு. நம்ம மேலெழுந்தவாறு போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா அதெல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப ஐஸ்வர்யாதிகள் போகம் ஒழிந்தாலுடைய என்ன ஆகுது? ஆத்மஞானம் பிறந்தாலுடைய ஐஸ்வர்ய போகாத உப்பேட்சை பிறக்காதுங்க. உப்பேட்சை போகணும். ஏன்னா இந்த சரீரம் தள்ளுபடி, மற்றது அத்தனையும் தள்ளுபடி. தள்ளுபடினா நம்ம வாழணுமே சுவாமி. எப்படி வாழறது? சரீரம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். ஆஜ்யம் கொள்ளு தர்மசாதனம் சொல்லியிருக்கு. சரீரம் ஆஜ்யம் கொள்ளு தர்மசாதனம் சொல்லுது சாஸ்திரம்.
தர்மத்தை அனுஷ்டிப்பதற்காக சரீரத்தை கொடுத்துருக்காங்க. ஆத்மா மட்டும் சரீரத்தை தர்மத்தை அனுஷ்டிக்க முடியாது, கர்மத்தை செய்ய முடியாது. ஆத்மாவுக்கு சரீரம் இருந்தால் தான் எந்த தர்மமாகட்டும் பண்ண முடியும், கர்மாவையும் பண்ண முடியும். இப்ப சரீரம் வேணுமோ, இப்ப சரீரம் எதுக்கு கொடுத்த சரீரத்தை அவனுடைய சாதனத்துக்காகவும் பகவத் கைங்கரியத்துக்காகவும் பாகவத கைங்கரியத்துக்காகவும் ஆச்சார கைங்கரியக்காரும் பண்ணினா அது உத்தேசம். அதை விட்டு பகவத் கைங்கரியம் இல்லை, பாகவத கைங்கரியம் இல்லை, ஆச்சார கைங்கரியம் இல்லை, என்னுடைய போகம் என்னுடைய ஐஸ்வர்யம் இதுவே இருக்கு, போகும் போகும் அப்படின்னு நினைச்சிட்டா அது கூடாது. அது இருந்ததுன்னா என்ன ஆகுனா ஆத்ம ஞானம் இல்லைங்க. அப்ப ஆத்ம ஞானம் பிறந்தால ஒழிய ஐஸ்வர்ய போகாதிகளில் உபேட்சை பிறக்காதுன்னு தெரிகிறார். அதுக்கு நேர அடுத்து இது 5வது சொல்றார். ஆத்ம ஞானம் பிறந்தாலுடைய ஐஸ்வர்ய போகாது போயிட்டான். அதாவது ஐஸ்வர்யம்னா செல்வம் அனுபவம் இரண்டும் தியாஜ்யமாகிவிடும். செல்வம் தானே ஐஸ்வர்யம் என்னது, எல்லாம் ஐஸ்வர்யம். நிறைய பேர் நினைக்கிறா பணம் காசு நினைக்கிறா, பணம் காசு மட்டும் இல்லை. இப்ப ஏழையால் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க முடியாதா? தாராளம் அனுபவிக்கலாம், பணக்காரன் தான் அனுபவிக்க முடியாது. ஐஸ்வர்யம் வந்து கண்டு கேட்டு உற்று மோண்டு உண்டு உடலம் தெரிவறி அளவில்லா கேட்கணும். இந்த பஞ்ச இந்திரியங்களுக்கு ஒரு காரியம் இருக்க, அது ஐஸ்வர்யம். கண்ணால பாக்குறது, இந்த பணம் இருந்தாலும் பார்க்க முடியுமா? பார்க்க கூடாதுன்னு பார்க்கணும்னு தோன்றதுன்னு எத்தனை பேர் ஓடிட்டு இருக்கா. அதுக்கு வேற சீட்டு வாங்கிட்டு வேற கூடாதுன்னு சீட்டு வாங்கி போறாங்கன்னு. அப்ப கண்ணால பார்க்க கூடாது, அதே மட்டும் இல்ல கண்டு கேட்டு கேட்க கூடாது, கேட்க கூடாது. இந்த 3 குரங்கு சொல்லுவா பாருங்க, மகாத்மா 3 பேர் 3 கண்ணை முடிக்கும், 1 காதை முடிக்கும், 1 வாயை முடிட்டு இருக்கும். அர்த்தம் அதுக்கு வேற அர்த்தம் இன்னும் சொல்லுவேன். எப்படி சொல்லுவாங்க, அப்ப காதால கேட்கக்கூடாது. பகவான் அதுதான் சத்ச கீர்த்தனம் பிரபதனம் சஸ்மை பசூனார்ப்பணம் தெரிவிக்கிறார். அனந்தாழ்வார் தெரிவிக்கிறார். சூகரம் சொன்ன சுபரூபாயம். சூகரன் யாரு? பன்னி வராகநாயனர் சொன்னாராம். அந்த தெரிவிக்கிறார். சத்ச கீர்த்தனம் பிரபதனம் சஸ்மை பசூனார்ப்பணம். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமரத்து வைத்துவது. அப்படியே அனந்தாழ்வான் கோதா சத்துஸ்லோகில தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இதுல ஐஸ்வர்யம் என்னன்னது செல்வம். அது கண்ணால பார்ப்பது, காதால கேட்கறது, மூக்கால முகர்வது, வாயால சாப்பிடுறது, தொடுவது, இதெல்லாம் ஐஸ்வர்யம் தான். இதை பணக்காரனும் பண்ணலாம், ஏழையும் பண்ணலாம், ஞானம் இருக்கக்கூடிய எவன வேணா பண்ணலாம், எது வேணா வேணாம். என்ன சொல்றது, ஞானம்னா நல்ல ஞானம் தான். ஞானம்னா என்னென்ன அர்த்தம்னா பகவத் ஞானம் மட்டும் இல்ல, கெட்ட ஞானோட ஞானம் தான். அது ஞானத்துக்கு ஒரு வகை தான். அது அஜ்ஞானம் சொல்லாம தவிர, ஆனா அஜ்ஞானமும் ஞானத்துக்கு ஒரு வகை தான். அது ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது, புரியுதா? அதனால இதெல்லாம் அது மட்டும் இல்ல, அதே போல போகம் ஐஸ்வர்யம் என்னது, கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, மூக்கால நுகர்வது, வாயால சாப்பிடுறது, தொடுவது, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் அனுபவம், ஐஸ்வர்ய அனுபவம், செல்வம் அனுபவம். அதுக்கு மேல போகம் என்னன்னா நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல துணிமணி, நல்ல கட்டில், நல்ல மெத்த, நல்ல சொகுசு, நல்ல வாழ்க்கை, இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் பார்த்தாலே போகும். அப்ப இதெல்லாம் கண்ட படத்துல உலகத்துக்கு இன்னைக்கு சிட்டிக்கு என்னென்ன சிட்டிக்கிறார், புதுசு புதுசா இருந்து சிரிக்கிறாரா இருந்தோம், புதுசு புதுசா என்னென்ன புதுசு இன்னைக்கு இது வருது ஒண்ணு வந்துட்டு இருக்கிற அத்தனை சிட்டெல்லாம் திரும்பி கண்ணில் படுறதோ அத்தனையும் போகம் தான். அத்தனையும் போகணும். புதுசு புதுசா என்னென்ன பண்றாலே, இது வாங்கினா இது நல்லா இருக்கு, இது வாங்கினா அதை விட இது நல்லா இருக்கு, அதை விட இது நல்லா இருக்கு. ஆனா புதுசு புதுசா ரோகம் வந்துட்டு இருக்கு. எத்தனை போகமோ எல்லாம் ரோகம். எவ்வளவு போகம் வருதோ சுகம் கிடைக்க கிடைக்க கூடவே துக்கம் வந்துட்டு இருக்கு. எத்தனை போகம் ஏற்படுறதோ அத்தனை ரோகம். ஒண்ணும் இல்லை, அணு குண்டு இருக்கு, அது நல்லதுக்கும் பயன்படுத்துற, தீயத்துக்கும் பெற. அணுவால நல்ல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடைக்கிறது. ஆனா அதுவால உலகமே அழியக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? அப்ப அதனால நல்லது கிடைக்கிறது, தீய கிடைக்கிறது. ஆனா நல்லது மட்டும் பண்ண தேவையில்லையோ, அது பண்றது இல்லையா? எத்தனை போகமும் அத்தனை ரோகம் வளர்றது இல்லையா? அந்த நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டாலே போகும். என்னென்ன சாப்பாடுனா நிறைய கடை இருக்கு, கூட்டம் எங்க இருந்து எல்லாம் இருக்கு, ஆஸ்பத்திரி இருக்கு, அதே போல மற்ற இடத்துல இருக்கு. இங்க சாப்பாடு இருக்குன்னு சொல்ல முடியாது. இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டு சாப்பிட்றோம். இன்னைக்கு வைத்தியரே என்ன சொல்றதுன்னா நல்லா சாப்பிடுவோம், ஆனா குறைச்சு சாப்பிடுங்க. புதுசா இடம் வந்துருக்குன்னா இளைஞர்கள் இருக்காளே, அதால நிறைய வந்துட்டோம். சில பேரை ஒல்லியா இருக்கணும், நாங்க ஒன்றும் சாப்பிடக்கூடாது, ஒல்லியா இருக்கும் நிறைய செலவழிச்சு, எத்தனை செலவழிச்சு அதுக்கும் உடற்பயிற்சி நிறைய தனியா இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு எத்தனை நல்லா சாப்பிட வேண்டியது, கண்டது சாப்பிட வேண்டியது, சாப்பிட்டுட்டு எந்த சாப்பிடணும் அதான் சாப்பிடணும். அந்த காலத்தில் சாப்பிட்டான்னா என்னன்னா அதுக்கு தகுந்த உடற்பயிற்சி இருந்து, அந்த காலத்து சர்ச்சரிகள் சாப்பிட்டா உடல் வலிமைக்காக, அதுக்காக நானும் சாப்பிடுவேன்னா அவ சாப்பிட்டு அதுக்கு தகுந்த உடற்பயிற்சி இருந்து, அதுக்கு வந்து வலிமை இருக்குது. இங்க ஒண்ணுமே இல்லாம சாப்பிட்ட உடனே போய் தட்ட வேண்டியது உட்காந்துட்டு தட்டுற இடத்துக்கு என்னத்தை சாப்பிட முடியும்? சாப்பிட்ட உடனே வீடு பெருத்து போயிருக்கணும். ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் ஒல்லியா இருக்கும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாரை கட்டணும் இதுதான் சொல்லுவாங்க.
ஒல்லியாயின்னு சொல்லுவாங்க, ஒல்லியான என்ன நோய்க்கணும் எடுத்துன்னு போவா. என்ன சுவாமின்னு சட்ன கழுவி வந்துடுறா. என்ன ஆச்சுன்னா நான் ஒல்லியா இருக்கும், எதுவும் சாப்பிடக்கூடாது, எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னா கடைக்கு போகக்கூடாது. ஆனால் அங்கே போகாம இருக்கிறதா கண்டதை சாப்பிட்றது. ஆனால் அதே நேரத்தில் சாப்பிட்டு தியாகம் எப்படி ஆகும்? ஒன்று ஒல்லியா இருந்தால் கடைக்கு போகாம சாப்பிடணும். அன்னைக்கு பெரியவா பூர்வாச்சாரிய சொல்றது என்ன சத்தியமான வார்த்தையா இருக்கு வந்தோம். எதை சாப்பிடணுமோ, யார்கிட்ட சாப்பிடணுமோ, என்ன சாப்பிடணுமோ, எந்த நேரத்தை சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிட்டான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவ சொன்ன வார்த்தை இன்னைக்கு எத்தனை பொய்யாக உண்மையா இருந்து பாருங்க. அதே நிலையில் இருந்தா இன்னைக்கு இத்தனை வியாதி வரப்போகுது, புதுசு புதுசாக வியாதி வந்துட்டு இருக்கு. என்னென்ன பேர்லாம் கொடுத்துருக்கா, எத்தனை பேர் கொடுக்குறா. என்ன காரணம்? ஐஸ்வர்யத்தின் போகத்தின் ஆசை. அத்தனை ஆசை ஏற்படுறது இல்லையா? அந்த ஆசை ஏற்படுறதுனால அந்த ஒண்ணு வேணாம். எங்கேயாவது யாத்திரை போறான்னு வச்சுக்கோங்க, 15 நாள் யாத்திரை. சுவாமி யாத்திரை ஆயிடுச்சு பண்ண, சுவாமி ஏதாவது ஆட்சி பண்ணாரு, ஏதோ பண்ணி போட்டார், என்ன பண்றது? யாத்திரை சாப்பிடுவாருங்க. நாக்கே செத்து போயிடுச்சு. இந்த நாக்கு வந்து உயிர் இருக்கிற மாதிரியும் நாக்கு ஆத்துக்கு வந்தோட எத்தனை உண்டோ தேவையா இதெல்லாம். அங்க 15 நாள் அங்க இருக்கிறது ஒண்ணுமே வச்சிருக்காது. அங்கிருந்து இங்க வந்த உடனே போயிட்டு வந்த டயர்டாயிட்டு போனேன், ஜுரம் வந்துருக்கு. அங்க வந்து கவனம் ஏன்? சரியான அளவு பகவத் பிரசாதம் கிடைக்கிறது, பாகவதாலோட கிடைக்கிறது. அதனால எந்த விதமான குறை இல்லாம அங்க இருக்கு. இத்தனைக்கும் தூக்கமும் சரியா இருக்காது, எங்கெங்க அலையணுமோ அலைஞ்சுட்டு தான் இருப்பான், உடம்பு ஒண்ணுமே பண்ணாது, எதுவுமே பண்ணாது. ஆனா ஆத்துக்கு வந்த உடனே சொகுசான வாழ்க்கை, என்னென்ன வேணுமோ தீர்த்த முதலிருந்து கொண்டு வந்து கொடுக்கறது மனுஷா இருக்கா. இருந்தாலும் வியாதி வந்துடுச்சே சுவாமின்னா உழைப்பு இல்லை, அதுக்கு தகுந்த ஒரு நிலை இல்லை, பகவத் பாகவத ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை. அந்த சம்பந்தம் இருந்தாலே இதெல்லாம் வரப்போகுது. ஏன் பூர்வாச்சாரம்னா வியாதியே வராது, ஒருத்தருக்கு வியாதியே வராதுன்னா அவளுக்கு சரீரத்தை பார்க்கறதே இல்லையா? அவள் பார்க்கறதெல்லாம் இருக்குது ஆத்ம உச்சியம் தான் பார்க்குற. அதைத்தான் ஆப்பா 8 நாட்கள் சட்டம் தட்டுறது. சுவாமி 15 நாள் அங்கே போயிட்டேன், ஏதோ ஒரு வாங்க, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா சாப்பிடலாமா தான் தோணுதணும், தேவையில்லாது. அதனால தான் இந்த சரீரம் சொல்றா இல்லையா, சரீரத்துக்கு என்னது ஜாது சீரியத்தேட்டு சரீரம், சீரியத்தேட்டு சரீரம் சொல்லுவா. அதாவது சரீரம்னால சுருங்கி கொண்டே போகிறது, அது சரீரம்னு பேரு. எது சுருங்கின்ற நன்மை இழைச்சி போறா இல்லையா, எது சுருங்கின்ற போறது சரீரம்னு பேரு. அதே போல எது வளர்ந்துன்ற போறது அதுக்கு தேகம்னு பேரு. நம்ம உடம்புன்னு சொல்றோம், உடம்புன்றது வளர்க்கறதுக்கும் சுருங்கத்துக்கும் ரெண்டுக்குமே ஒரே பேச்சு உடம்பு தான் தமிழ்ல. ஆனா சம்ஸ்கிருதத்துல சரீரம்னா வேற அர்த்தம், தேகம்னா வேற அர்த்தம். ஆனா ரெண்டுமே உடம்பு தான் பிடிக்கிறது. சரீரம்னா எது சுருங்கின்றே போறதோ அதுக்கு சரீரம்னு பேரு. தேகம்னா எது வளர்ந்துட்டு போறது, ஆயிடுறா இல்லையா, அப்படி பெருசாயிடுறா இல்லையா. அந்த ஆயிடுச்சுன்னா 100 வயசு ஆகலாம், ஆனா 100 இடம் வந்துடும். 20 வயசுக்கு 100 இடம் வந்துடும். என்ன சுவாமி இப்படி ஆயிடுச்சு? தேகம் தானே சுவாமி. என்ன சுவாமி பெருத்திருக்கு? என்ன தேகம் தானே. தேகத்துக்கு என்ன சொன்னா திக உபஜயம் தாது, திக உபஜயம் தாது. எதெல்லாம் பெருக்கிறதோ அதுக்கு தேகம்னு பேரு. யாரா பெருத்திருக்கா, பெருத்த வளர்க்க என்ன சுவாமி சரீரம் இப்படி ஆயிடுச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு இழைச்சுதான் இருக்கும். என்ன சுவாமி ஆயிடுச்சு பெருத்து பேருன்னா தேகம் தானே அப்படின்னு சொல்லுவார். அது அவர் இழைச்சி போயிட்டான்னு வச்சுக்கேன், இழைச்சி போயிட்டா என்ன சொல்லணும், தேகம் தானே சொல்லக்கூடாது. என்ன சுவாமி சரீரம் இப்படி ஆயிடுச்சுன்னா சரீரம் தானே சொல்லுவாரு. இப்ப சரீரம்னா இழைக்கிறது, தேகம்னா பெருக்கிறதுன்னு இருக்கும். அதனால எதை சாப்பிடணும், அந்த ஆகாரம் குறையணும், வைராக்கியம் வளரணும், ஆகாரம் குறைக்கணும். அதனால்தான் 15 நாள் ஒரு தடவை இது வச்சிருக்கா. எதுக்கு இன்னைக்கு ஏகாதசி, ஏகாதசி எதுக்காக வச்சிருக்கா, எதுக்காக வச்சிருக்கா? ஒரு நாள் அந்த ஏகாதசி நாம வச்சுருக்கோம் என்னது, முடியாதவாளுக்கு அரிசி உடைச்சு சாப்பிட்றது, பாலை சாப்பிட்றது, பழம் சாப்பிட்றது, அதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்ற. அதில் என்ன சொல்லிக்க, பிராயச்சித்தமா என்ன சொல்லிக்கணும், ஒரு வயசாயிடுச்சு அவளால் முடியல, ஒருவேளை அவள் ரொம்ப அசக்தி ஏற்பட்டா பாலை பழமா சாப்பிடுங்க, அல்லது இன்னும் வசதிக்கு அரிசி வேணா உடைச்சிட்டு சாப்பிடுங்க, அவ்வளவுதான் சொல்லிக்கிறது. சாப்பிடணும்னு அது ஒன்றும் சொல்லலை. பூர்த்தியா பார்த்தீங்கன்னா 15 நாளுக்கு ஒரு தடவை இந்த வயத்தை காலி போட்டோம் வச்சுக்கேன், அந்த இது ஒரு சிஸ்டம் தானே, நல்லா வேலை செய்யும். இது சயின்டிபிக் ரீசன். பெருமாள் விஷயத்தை விட்டுங்க, அது இருக்கவே இருக்கு சாஸ்திர விஷயம். சயின்டிபிக்காவே அவளும் சொல்றா, சயின்டிபிக்காவே 15 நாளுக்கு ஒரு தடவை காலி படணும். அதனால தான் அடுத்த நாள் என்ன பண்ணணும், கண்டதை சாப்பிடக்கூடாது. ஏகாதசி முடிஞ்ச அடுத்த நாள் துவாதசி பாடம் வரைச்சு தோரப்பருப்பு கூடாது, புளி கூடாது. ஏன்னா இத்தனை நாள் காலியா இருக்கணும். காலியா இருக்கச்சுன்னா அந்த தோரப்பருப்பு உள்ள அடிச்சுன்றோம், புளிப்பை அப்படியே கட்டின்றோம். அதனால பைத்த பருப்பு கூடும், எலுமிச்சம்பழம் கூடும், மற்ற கறிக்காய் கூட எல்லா கறியும், கத்திரிக்காய் கூடாது. துவாதசி அன்னைக்கு கத்திரிக்காய் கூடாது, சாதத்துக்கு கூடாது. வேற விஷயம் ஏன் கூடாதுன்னா அதெல்லாம் போய் கட்டின்றோம். ஆனால் துவாதசிக்கு என்னென்ன சாப்பாடு சாப்பிடணுமோ, சுண்டைக்காய் கூடும், வெண்டைக்காய் கூடும், வாழைக்காய் கூடும், கத்திரிக்காய் கூடாது. இவர் பைத்த பருப்பு தான் கூடும், மற்ற பருப்பு அவ்வளோதான் எடுத்துக்கூடாது. ஏன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ அந்த ஏகாதசி உபவாசம் மட்டும் செஞ்சு எதுக்காக நம்ம சரீரம் வேணும்,
அந்த சரீரத்தால கைங்கறி பண்ணணும். அந்த சரீரத்தை என்ன நாளைக்கு எந்த நிலைக்கு வச்சுக்கணுமோ அதே வச்சுக்கணும். சரீரமே இல்லாம அப்படியே பார்த்துட்டா அந்த நிலைக்கு வரும். அப்ப ஆதாரம் குறையணும், வைராக்கியம் வேணும், பக்தி பெருகணும். பக்தி பெருக பெருக என்ன ஆகும்னா ஆத்மா நன்னா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆச்சரியமா தெரிவிக்கிறார் திருநெடுந்தாண்டத்துல அவதாரிகள் தெரிவாக்கம் தெரிவிக்கிறார். அவதாரிகளே திருமங்கியாழ்வார் வைத்திருக்கிறார். இத்தனை நாள் திருமங்கியாழ்வார் ஆத்மாவை வெயிலை வைத்து சரீரத்தை நிழலை வைத்தார். இப்பொழுது சரீரத்தை வெயிலை வைத்து ஆத்மாவை நிழலை வைக்கிறார்கள். இவருக்கு அஞ்சு பிரபந்தம் முன்னிட்டு 5 பிரபந்தம் வரைக்கும் இவர் வெயில் வச்சிருக்காரா நிழலை வச்சிருக்காங்க. அப்ப நாம தான் என்ன சொல்லணும்? இந்த நிலைக்கு தெரிவிக்கிறேன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறாட்டா. அது என்ன அவதாரியா தெரிவாக்க காமிக்கிறார்னா தேகத்தை வெயிலை போடுறதுன்னா உபேட்சிக்கிறதுன்னு அர்த்தம். தேகத்தை வெயில போடுறதுன்னு அர்த்தம் உபேட்சிக்க தள்ளுபடி உபேட்சிக்கிறது. ஆத்மாவை நிலை வைக்கிறதுன்னு அது ஆத்மாவை விரும்புறதுன்னு அர்த்தம். அந்த அதே நான் எப்படி இருக்கிறோம்னா தேகத்தை கொண்டு வந்து நிழல்ல வச்சுக்கோம், ஆத்மா வந்து வெயில போடுறோம். அப்படி போடாதுன்னு ஆத்மாவை நிழல்ல வைத்து தேகத்தை வெயில உபேட்சிக்கணும். உபேட்சிக்கணும் தேகம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் தவறா புரிஞ்சுங்க. அடுத்த வார்த்தை முதலியாண்டான வார்த்தை வருது இன்னும் பட்டமா தெரிவிக்க. தேகம்னா என்ன பட்டது எது பட்டது? தேகம் வேண்டாம்னு யாரும் சொல்லவே இல்லை. எது வரைக்கும் அதை ஆதரிக்கணும் அது வரைக்கும் ஆதரிக்கும். ஏன்னா தேகம் இல்லைன்னா அது பண்ணவே முடியாது. சுவர் வேணும் சித்திரம் எழுத. ஆனா சித்திரம் பிராதானியம் சுவர் பிராதானியம்னா சித்திரம் தான் பிராதானியம். ஏன்னா அந்த படத்தை பார்க்கணும் இனிமே மேற்கொண்டு 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 இதான் பண்ண போறா. ஆனா படத்தை பார்க்கணும் பார்த்துட்டு சுவர் வந்து சித்திரம் எழுதணும், அது சுவரை வச்சு இருக்கணும். சுவர் நன்னா இருந்த பொறுமையா சித்திரம் எப்போ எழுதிக்கலாம் பண்ண முடியாது. சுவர் நன்னா இருக்கணும், சித்திரம் எழுதணும். ஆனா பிராதானியம் எதுக்கு தெரியுமா? சித்திரத்துக்கு தான் பிராதானியமே தவிர செவத்துக்கு பிராதானியம் இல்லை. செவத்தையே பார்த்துட்டு சித்திரம் போயிடும். அப்ப இந்த சித்திரத்தை பார்த்து செவர் போயிடுவான்னா, ஆனா செவருக்கு பிராதானியம் கொடுக்காம சித்திரத்துக்கு பிராதானியம் கொடுத்து அந்த சித்திரத்துக்காக செவர்னு வச்சுக்கிறோம். நாம என்ன பண்ணிக்கிறோம்? செவருக்காக சித்திரன்றோம். தவறான கருத்து. வாழ்வதற்காக சாப்பிடணுமா சாப்பிடறதுக்காக வாழணுமா? இதுதான் முக்கியம். நம்ம நல்லா சாப்பிடணும். எங்க இந்த வாரம் இந்த ஊருது, அடுத்த வாரம் அந்த ஊருது. நாம ஒவ்வொரு திவிதேசம் இந்தந்த மாதம் இந்தந்த திவிதேசத்தை இந்தந்த பிரம்மோத்தம் அட்டவணை போட்டுறா இல்லையா? அவ ஒரு அட்டவணை வச்சுருக்கா. திவிதேச அட்டவணை போல அவ ஒரு அட்டவணை. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இடத்துல இந்தந்த உணவகம் இந்தந்த உணவகம், இந்த நாட்டு உணவகம் குஜராத், இது டெல்லி, இது மும்பை, இது கர்நாடகா, இது மணிப்பூர், இந்த மாதிரி ஒரு வச்சுருக்கா இல்லையா? என்ன சொல்லுங்க உங்க வீட்டு வச்சுக்கணும். இந்த ஊர்ல எத்தனை நாள் சாப்பிட்றது? அந்தந்த ஊர் சாப்பிட்றோம்னா அதே மாதிரி இங்கே திருவிழைக்கு தெரிவிச்சுட்டு தான் இருக்கும். மற்ற திவிதேசம் போய் இது வயிற்று லட்சணம், இது ஆத்ம லட்சணம், அது சரீர லட்சணம் வச்சுக்க வேண்டியதான். எதுக்கு சொல்லணும்? சரீரத்தை உப்பேட்சி தேவையில்லை அப்படின்னு இருக்கிற. அதனால ஏன் தேகத்தின் ஏன் சொன்னேன் ஆத்மா வந்து வெயில போடணும்னு சொல்லல. ஆத்மா வெயில போடாத நேரவை. அதே போல சரீரத்தை வெயில போடுன்னு சொல்லல சொன்னேன். தேகத்தை நன்னால வெயில் பண்ணாது தாங்குமா? வராதாது, வாடு போயிடாதா? வெயில போய் நின்னா வாடு போயிடாதா? எத்தனை தினம் சமமா அப்படி பண்ணா அப்ப நன்னா பட்டை கிடக்கலாம். தேகம் ஒண்ணுமே ஆகாதுங்க, நாகம் ஒண்ணுமே ஆகாதுங்க. இவ்வளவு சொல்றோம்னா ஒரு சீன பழமொழி ஒன்று சொல்லுவா. சீன தேசம் கூட ஆதி காலத்துல இருந்து இருக்கு. சீன தேசம் பாரத தேசம் ரொம்ப வருஷமா இருக்குன்னு சொல்லுவா. அவா பழம் வச்சுக்கலாம். என்ன சொல்லுவான்னா பெருந்தீனிதான் ஒருத்தனை கொள்ளும், உபவாசம் ஒருத்தனை கொள்ளாதுன்னு எழுதிருக்காங்க. உபவாசம் இருந்தா கொள்ளவே கொள்ளாதான். ஆனா என்ன சாப்பிட்டு வச்சுக்க அவன் செத்தே போயிடுவான். ஏன் சொல்றான்னா நமக்கு உபவாசம் இருந்தாலே நம்ம இயற்கையாகவே நமக்கு வாயுவும் ஜலமும் நமக்கு இயற்கையான சத்து பொருள்கள். அதற்கு மேல் அதான் உண்ணும் சோறு பருகு நீர் காரக போஷக போக்கியம். தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலை. வெத்தலை இருந்தா தான் உயிர் வாழணும் கிடையாது. அப்ப வெத்தலை எதுக்காக போடுறோம்? போகத்துக்கு. அவன் நன்னா போட்டா வாய் செவக்கிறது. செவத்தோன்னா அப்படி பக்கத்துல காத்த என்னமா சாப்பிட்டுருக்கா நீ ஒண்ணுமே சாப்பிடேன்னு அப்படியே அவளுடைய அகங்கார மமக்காரத்துக்கு தீனி போட்டவா இருக்கணும். அது போகம் வருதுன்னா அப்ப போகம் தான். அப்ப உயிர் வாழறதுக்கு இல்லை. சரி, ஒன்னும் சோறு. சோறு எதுக்குன்னா இல்ல இல்ல உயிர் வாழ்றது, சோறு சாப்பிட்டதான் உயிர் வாழ்றது கிடையாது. இந்த சரீரம் வளரணும். வரையும் சுருங்கின்னு சொல்றேன். தேகம் ஆகணும்னா என்ன ஆகணும்? தேகம்னா வளருதுன்னு அர்த்தம். அப்ப சாதம் இருந்தா தான். அப்ப சாதமும் அதே போல அந்த வெத்தலையோ உயிரோடு இருக்கின்றதுக்கு அவசியம் இல்லை. அப்ப உயிர் இருப்பது இருக்கு. பருகு நீர். நீர் தான் பிரதானம். நீர் இருந்தா தான் உயிர். நீர் இல்லை, நீர்னா தண்ணீர், வேற ஏதோ நீர் இல்லை. தண்ணீர் இருந்தா தான் அவன் உயிர் வாழ முடியும். மற்றது எதுக்கு? தண்ணீர் இருந்தா தான் உயிர் வாழ முடியும்.
ஆனா வளரணும்னா உணவு இருந்தா தான். ஆனா போகம் வேணும்னா வெத்தலை பார்க்கணும். அதத்தான் ஆழ்வார்கள் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலை. இப்ப ஆழ்வார் ஏன் சொன்ன தண்ணீர் மட்டும் சொல்லியிருக்கானே, நீர் மட்டும் சொல்லியிருக்கானே, ஏன் சோறு சொன்னார் அப்புறம் வெத்தலை சொன்னார்னா, ஆழ்வார்க்கு போகமும் எம்பெருமான் தான், வளரணும்னாலும் எம்பெருமான் தான், தான் தரிக்கணும்னாலும் எம்பெருமான் தான். நமக்கு அது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. வளரணும்னாலும் சாப்பாடு தான், போகம்னாலும் வெத்தலை தான், மற்ற தண்ணீர்லாம் ரெண்டாம் பட்சம் இருந்தா இந்த நிலைக்கு தான். ஆக உண்ணும் சோறு பருகி நீர் தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணந்திரிகிற அந்த நாள் பட்டி இருக்கிற, அப்படிப்பட்ட பட்டி இருக்கிறதுனால தேகம் ஒண்ணுமே ஆகாதிருக்கிறார். இது 5வது தெரிவிக்கிறார். 5வது என்ன தெரிவிக்கிறார்? ஆத்ம ஞானம் பிறந்தால ஒழிய ஐஸ்வர்ய போகாதிகளிடத்தில் உபேட்சை பிறக்காது. இது 5 முடிச்சார். அதுக்கு மேல ஆத்ம ஞானம் பிறந்த ஐஸ்வர்ய உபேட்சை தெரிவித்தானே. இப்ப முதல்ல இருந்து மறுபடியும் பார்ப்போம். அப்பப்ப சமரைஸ் பண்ணதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். 5 முடிஞ்சு சொன்னோம். 5ஆல என்ன சொல்லிக்கிறோம்? அதாவது முமுட்சுக்கு சம்சார பீஜம் நசிக்க வேண்டும். முதல் வார்த்தை. ஏன்னா 5 பார்த்துட்டு போனோம், 5 பார்த்துட்டு 18 இருக்கணும். 18 ஒரே கொடியா வச்சு போயிட்டு என் சுவாமி ஏதோ ஃபுல்லா சொல்லிட்டே போனார், என்ன முடிச்சாருன்னு தெரியலன்னு வந்துடும். அப்பப்ப இந்த முமூச்சு பள்ளியே மனவாள மாவடிகள் 20 வார்த்தை முடிஞ்சோடனே ஒரு சமரேஸ் பண்ணுவார். நம்ம பூர்வாச்சாரியருக்கு இருக்கக்கூடியவரா நம்ம மேல இருக்கிற கருணை இருக்கே, அதான் தாழ்வாது மில் புறவர் தாம் வாழ்த்து சத்தம் போட்டதுக்கு காரணம் தான். பூர்வாச்சாரிய இருக்கிற கருணை இருக்கே, இவன் எங்கேயாவது விட்டுட போறான், இத்தனை 20 சூத்திரம் ஆயிடுச்சு. ஆச்சரியமான கிரந்தம். 20 சூத்திரம் ஆனவொடனே 50 சூத்திரம் வந்தாச்சு, 20வது சூத்திரம் என்ன சொல்லி திரும்பி ஞாபகமே இருக்காது. மறுபடியும் அந்த முதல் 20 என்ன சொல்லியிருக்கான்னு ஒரு சுருக்கமா ஒரு விஷயத்தை சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு. மனவளம் இருக்காது கேட்காங்க விஸ்வவாசம். அதே போல கேட்ட முதல் வார்த்தை என்ன? முமுட்சுக்கு சம்சார பீடம் நசிக்க வேணும். சம்சார பீடம் நசிக்கணும்னா என்ன? குடும்பம் அப்படின்னு கூடவே சுத்திட்டு இருக்காத, குடும்பத்தில் இருந்தா கூட அதை நசையற்றி இருக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் எப்படி பாருங்க சொன்னா கோச்சு பேர் குடும்பத்தில் இருக்கும், குழந்தை இருக்கா, பேத்தி இருக்கா, பேர் இருக்கா, பிள்ளையா இருக்கா, பொண்ணு இருக்கா, இப்பெல்லாம் மாப்பிள்ளை இருக்கா, எல்லாம் இருக்கா. அதுல ஆசையே இருக்கப்படாதான். சாமி இது என்ன நியாயமே இல்லை. நேராக போனோன்னே முடிஞ்ச உடனே ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக கொடுப்பாலும் இன்னும் பொறுப்புலையே இருக்கணும், இதுக்குன்னு போகணும், பேரனை கொஞ்சணும், பேத்தியை கொஞ்சணும், இல்லது பிள்ளையாண்டான பண்ணணும், மாப்பிள்ளையை பார்த்து ஏதோ 4 வார்த்தை பேசணும், பொண்ணுகிட்ட ஏதோ 4 வார்த்தை பேசணும், ஆசையாக தானே பேசணும். அதெல்லாம் நசையற்று இருக்கணும். ஆசை இல்லாமல் இருக்கணும்னா இந்த இடத்துல ஆசைன்னா என்ன தெரியுமா? இப்போ என் குழந்தை, என் பொண்ணு, என் பேத்தி, என் தடவை என்கிற ஆசையை நசையற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த நசையற்று அது மட்டும் இல்லை, இப்போ நசையற்று இருக்கணும் ஆசை இல்லாமல் அப்போ நான் என்னுடைய கடமை செய்யப்படாதுன்னா கடமை செய்யணும். நான் எடுத்துக்கொண்ட ஆசிரமத்துக்கு நீ என்ன வர்ணாசிரம தர்மத்தின்படி என்னது இந்த என்ன ஆசிரமம்? இது கிரகதாசிரமம். கிரகத்துடைய ஆசிரமத்துக்கு தகுந்தாலும் அந்த கடமையை பண்ணணும். ஆனா கடமையை பண்றதே நசையற்று பண்ணணும். ஆசையை வைத்துக் கொண்டு பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. இது பிரியத்தா சொல்றேன். இது சுத்திட்டு இருக்கு இல்லையா, 2 மாசத்துக்கு ஒரு நம்ம கட்டணும். கட்டல என்ன பண்ணுவான்? கட் பண்ணிட்டு போயிடுவான். உடனே அரசாங்கத்தை ஒரு இது போட்டா, ஒரு விண்ணப்பம் கொடுத்தா, நீங்கள்லாம் ரொம்ப நல்லவாளாக இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நல்லா கட்டின்னு இருக்கேன், இனிமே ஒரு 10 வருஷத்துக்கு உங்களால் முடிஞ்சா கட்டுங்க, கட்டலன்னா பரவாயில்ல நாங்கள் கட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவள் சொல்லிட்டான்னா யாரா கட்டுவாளா? ஒருத்தரா கட்டுவாளா? யாரும் கட்ட மாட்டா. என்ன கட்டுவான்? அவன் தான் இப்படி சொல்லிட்டு பேசுவான், வேண்டாமே வேண்டாம், ஒரு பையனோட உருண்டு வராது. அதே அவ நம்ம கட்டளை என்ன அது உடனே கட் பண்ணிட்டு போயிட்டு. அப்ப நம்ம அந்த கட்டுறதுக்கு எது காரணம்? அவன் கட் பண்ணிட்டு போயிடுறான், அதனால கட்டுறோம். கட் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா மேற்கொண்டு வேறால காரியம் பண்ண முடியாது. அதான் கட்ட முடியாது. நம்ம ஆசையா கட்டணா? ஐயோ நான் கட்டலதான் அரசாங்கத்துக்கு பணமே இல்லை, நான் கொடுத்தாதான் பணம் அப்படின்னு ஆசையா கட்டணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேற. அந்த மாதிரி யாரும் கட்டுறதா தெரியல. என்ன கட்டுறோம்? ஐயோ கட்டலாம் சுவாமி 10ஆம் தேதி கட்டணும், இல்லைன்னா அவன் போயிட்டானா அதுக்கப்புறம் யாரும் அவன் பின்னாடி ஓடுறது, திருப்பி அவன் திரும்பி கனெக்ஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டமா போயிடுமே அப்படின்னு எதுக்காக கட்டுறோம்? ஆசையோடலாம் கட்டல. எதுக்காக கட்டுறோம்? நம்முடைய கடமை உணர்ச்சிக்காக கட்டுறோம். என்ன கடமை? கட்டலனா கட்டது போயிடும், அந்த பயத்துக்காக கட்டுறோம். அந்த நிலை தான் குடும்பத்தில் இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசை இருக்கப்படாது. குழந்தை என் குழந்தை இதுக்கு பண்ண வேண்டியது இல்லை கடமை, என் தேவை இதுக்கு நான் பண்ண வேண்டியது, என் பொண்ணு இதுக்கு பண்ண வேண்டியது, இதெல்லாம் என்னுடைய கடமை, என்னுடைய கடமை. இந்த நிலையோடு இருந்தா தான் சம்சார பீஜன் வச்சு. ஏன் சுவாமி கொஞ்சம் ஆசை வச்ச என்னன்னா அங்க போயிடுவேன், அங்கேயே இருப்பது அங்க போயிடுவேன். அங்க போயிடுங்கன்னா காலட்சேபத்துக்கு 4 மணிக்கு வரணும்னு வச்சுக்கோங்க. குழந்தை நல்லா பேசிட்டே சுவாமி நாளைக்கு கூட காலட்சேபம் உண்டு, வாரத்தில் 2 நாள் வச்சிருக்கா இல்லையா சேர்த்து சொல்லுவார் சுவாமி, அதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்கேன்.
சில நேரம் நம்ம காத்துல முதல்ல போனோம்னு சுவாமிகிட்ட காதல சாமி நேற்றுக்கு வராமல் போயிட்டேன், ஒரு 10 நிமிஷம் நேற்றுக்கு சொன்னது சாரார்த்தம் சொன்னா சொல்லிட்டு போறாரு, ஒன்றும் கஷ்டம் பிடிச்சா முடிச்சிடலாம்னா அப்ப அந்த எண்ணம் வந்து வரணும். அப்ப நசம் எங்க போயிருது, அங்க போயிட்டு இங்க ரசம் இல்லாம போயிடுது. அதனாலதான் அந்த நசையற்று அதுக்காக பண்ண வேண்டாம்னு சொல்லல, சொன்னா வச்சுக்கோ. ரொம்ப முக்கியமான விஷயம், எத்தையும் நம்முடைய பூர்வாச்சாரம் எதுவுமே வேண்டாம்னு சொல்லவே இல்லை, வேணும். வேணும்னா என்ன இருக்குன்னா எதுக்கு நீ பிராதானியம் கொடுக்குறேன்னு தான் முக்கியம். அதை வச்சுட்டு அதை தள்ளுபடியே கிடையாது, இதை பிராதானியம் வச்சுட்டு அதுக்கு கடமையாற்றா போல அதை பண்ணு. ஆசை பூர்த்தியாக ஆசை வச்சுட்டாலே என்னதுப்பா வரும், அடுத்த க்ஷணம் என்ன வரும்னா அந்த குழந்தைய பொண்ணு வந்திருக்கு, குழந்தைய கொண்டு வந்துட்டுக்கா ஒரு 2 மாதம் இருக்க போறா, 1 மாதம் இருக்க போறா. அப்புறம் பார்த்துட்டு தான் பிறந்த புகுந்தாட்டுக்கு தான் போனோம். போன உடனே இந்த இங்க இருக்கிற தாய்மாருக்கு என்ன தோணும், ஐயா பொண்ணு பார்த்து 10 நாள் ஆச்சு, போய் பார்க்கணுமே அவளை வர சொல்லணும், ஐயா எங்க ஆத்துக்கா ஒரு மாசம் அவள் சொல்லுவா, இவளுக்கு போகணும்னு தோணும். இப்படியே நிலையில இருந்துட்டு வந்துற அப்ப ஆசை இங்க போயிடும். அதனால கூடுமான வரை ஆசையை அற்று நம்முடைய கடமையை ஆற்ற வேண்டும் என்கிற உணர்ச்சியோடு பண்ணினோம்னால் பகவத் விஷயத்தை சுவாமி அந்த மாதிரி பண்ணா எல்லாம் சரியா வருமா? எப்பவுமே எந்த காரியம் பண்ணாலும் பிரீத்தியோட பண்ணாதான் காரியம் நல்லா இருக்கும்னு சொல்றது. ஒண்ணு வேண்டாம், தேசிகனே திருவாராதனை பண்றச்சு ஒண்ணு சொல்லியிருக்காரு, பிரீத்தியோட எம்பெருமானா சொல்லியிருக்காரு, பிரீத்தியோட பண்ணி பீத்தியோட பண்ணாதுங்க. பீத்தினா பயம், பிரீத்தினா அன்பு காதல் அதா வேட்கை. பகவான் திருவாராதனை பற்றி பிரீத்தி என்ன சுவாமி எனக்கு திருவாராதனை பண்ண தெரியலையே, நான் பண்ணா என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ அந்த பயம் இருக்க சொன்னா அந்த பயப்படாத, அதை பயப்படாத, நீ பண்ணலையே. இப்ப யார் பண்றா, நானும் எங்க பண்ண நீ பண்ணல, உன் ஆச்சாரியன் பண்றான்னு நினைச்சிட்டு உன் கையை வச்சுக்கோ, இந்த திருக்கைகளை என்ன வச்சுக்கணும் ஆச்சாரம் வச்சுக்கோ அப்படின்னு நினைச்சுன்னா அப்ப உனக்கு பயம் வருமா அப்படின்னு. அதான் அந்த பயத்தை விட்டுட்டு பீதியை விட்டுட்டு பிரீத்தியோட பண்ணினார். அதே போல இப்ப இந்த குடும்பத்துல பீதியை விட்டுடுறேன், பிரீத்தியோட பண்ணலாம்னா தாராளம் பண்ணலாம், அவ பிரீத்திக்கு போயிடும், பிரீத்தி அங்கே இருக்கும். அங்க பிரீத்தி இருந்தாலே சரீரத்துலதான் பிரீத்தி ஏற்படுறது, ஆத்மால பிரீத்தி இல்லை. ஏன்னா அந்த நிலை 4வது பார்த்துட்டோம், ஆத்மஞானம் பிறந்தாலுடைய ஐஸ்வர்ய போகாதையும் உப்பேச்சை பிறக்காது. அப்ப ஆத்மஞானம் பிறந்துட்டனாலே என்ன ஆகும், சரீரத்தை தலைவன் அர்த்தம், சரீர சம்பந்தம் தான் குடும்பம் எல்லாம், ஆத்ம சம்பந்தம் இல்லை, நல்லா ஞாபகம். ஆனாதான் வந்த வேண்டிய மக்களட்டால் சுட்டத்தவர் வீரன் கட்டதோடு கட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை 9ஆம் பத்து 1ஆம் திருவாயில ஒரு முதல் பாகமா ஆழ்வார் தெரிவிக்கிறது காரணமே இதுதான். இதை பத்தி பின்னாடி சொல்றேன். அப்படி இருக்காச்சு அதை தள்ளணும்ன்ற காரியம் சொல்லவே இல்லை, அதுல இருக்கணும். நாம நிச்சயம் பண்ணுவோம், குழந்தைகளுக்கு என்னென்ன வேணும் அதை அத்தனையும் பண்ணித்தாகணும். ஆனா ஆசை நசையற்று அதை பண்ணணுமே என்ற ஒரு எண்ணத்தோடு பண்ணன தவிர நசை பூர்த்தியா இதாகணும். இங்கதான் மத்தத்தை பண்ணிக்க ஒரு பொண்ணு வேண்டாம். நம்ம எங்கேயா வெளில போயிட்டோம், ரொம்ப பேச்சு வேலையே பேர மேல ரொம்ப ஆசையா இருக்கு, யாத்திரை போயிட்டோம், யாத்திரை போய் பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கோம். சேவிச்சுட்டு இருக்கச்சே பெருமாள் திருத்தங்கள் இருக்கு, திருவாயூர் இருக்கு, திருக்கைகள் இருக்கு, திருவாயூர் திருத்தங்கள் திருவடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கச்சே ஐயோ பேச்சு கூட்டம் தான் நல்லா சேவிச்சுருக்கோம், அப்படிதான் வரும். அப்ப அங்க என்ன ஆயிட்டு, சரீர சம்பந்தம் தான் அங்கே ஏற்பட்டுக்கிற, ஆத்ம சம்பந்தம் இருக்கச்சே என்ன இருக்குது, அப்படி வைத்த கையிலே பிடித்த திவ்யாயுதம் வைத்த அஞ்சலதைகள் முகலம் உருவலம் ஆசனபத்தின் அழிக்கிற திருவிமா இருக்கிற சாரத்திய வேஷம் சொன்னார் இல்லையா, அந்த நிலையை பார்க்கச்சே என்ன வேஷம் அப்படின்னு தோன்றதுன்னு அது கலக்கணும். அப்ப ஆசை அங்க போயிட்டு வச்சுக்கேன், வந்தாலும் நடக்கும் இவங்க கூட்டத்திருக்கலாமே இதே ஞாபகம் வச்சுக்கேன் பெருமாள் சபை எது சொன்னாதான். அப்ப அது பண்ண வேண்டாம் சொல்ல, விஷயம் பண்ணணும். பண்ணாலும் எப்படி பண்ணணும், நசையட்டு பண்ணணும். அதைத்தான் முதல் நிலை. அப்ப மூச்சுக்கு சம்சார பேதம் நடக்கணும். குடும்பத்திலே இருந்தாலும் கூட நசையிட்டு இருக்க வேண்டும், கடமையாற்ற வேண்டும். ஆனால் விருப்பத்துக்கன்று என்று அல்ல. இதுதான் நம்முடைய விருப்பத்துக்கு அல்ல, ஏற்றுக்கொண்ட ஆசிரமத்துக்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்ளணும். அதான் முக்கியம். அவரவருடைய வர்ணாசிர தர்மத்தை அனுஷ்டிக்கணும். வர்ணாசிரம தர்மம் நான் எந்த குளத்துல இருந்திருக்கோம், எந்த ஆசிரமத்தில் இருக்கணும், அந்த ஆசிரமத்துக்கும் அந்த குளத்துக்கு தந்தோடு என்னுடைய வர்ணத்தை நான் அனுஷ்டிக்கணும். எதுக்காக எங்க திரும்ப எடுத்திருக்காரு, காசம் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் கோழாச்சி எடுத்திருக்காரு. கீச்சிக்கி சென்னங்கம் ஆனைத்தாத்தன் கலந்து பேசின பேச்சரகம் கேட்கலையோ பேச்சென்னே காசம் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் கோழாச்சியர். யசோத பண்ணுவாளாம் கை கடைவாளாம், தன்னுடைய வர்ணாசிரம தர்மத்துக்காக கை கடைகலாம். அவ ராணி தானே, வெளியே நல்லா நான் தெரிஞ்சதானே, அவளா பார்த்தா எத்தனை பேர்னா வேலை வச்சுட்டு யாராவது தான் பண்ணலாமா, தானே கடையலாம். இன்னைக்கு நாமத்துல எல்லாம் பண்ணுவா, பெருமாள்கிட்ட பிறந்த நாளுக்கு பணம் கழிப்பார், அங்கிருந்து போஸ்ட்ல அனுப்பிச்சுங்க பெருமாள் பிரசாத். என்ன பிரயோஜனம், இவருக்கு போய் செவிக்க கூட முடியாது.
இதுக்கு சொல்லுவாங்க, அது பிரயோஜனம் இல்லை. அதனால அப்ப சொல்லுகிறபடியே அப்ப விருப்பத்துக்கு தகுந்தாப்புறம் இல்ல, ஏற்றுக்கொண்ட ஆசிரமத்துக்கு கடமையாற்ற வேண்டிய உணர்ச்சியோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்து இது முதல். இரண்டாவது, சம்சார பேஜை நசித்தால்தான் அகங்காரம் மமகாரம் தொலையும். இப்ப 5 அப்படியே சமரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். 5 சுருக்கம் என்ன பார்த்துட்டு அடுத்து ஆரம்பம். சம்சார பீஜம் நசித்தால்தான் அகங்கார மமகாரம் தொலையும். சம்சார பீஜம் என்னது? கர்மா, வாசனா, ருஷி. திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இதை என்ன புரிஞ்சுட்டா தான் நம்ம அனுஷ்டானத்தை கொண்டு வரணும் இல்லையோ என்னைக்காவது பொறி தட்டும். எங்கேயா போனோன்னு அவள் அப்படி கட்டும், அன்னைக்கே சுவாமி சொன்னாரு இதெல்லாம் கேட்டுருக்கேன், நீங்க நம்ம அது மாதிரி இருக்கப்படாது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அதான் சம்சார நசித்தால்தான் அகங்கார மமகாரம். ஏன்னா கர்மத்தால தான் பிறந்திருக்கேன்னு வந்தோடனே கர்மம் எதனால வந்தது? இந்த சரீரம் இருக்கிறது தானே. இப்ப சரீரம் என்னது? நீர் வந்து எங்க ஏற்படுத்த மாதிரி அகங்கார மமகாரம் தானே, அது தொலையணும் அப்படிங்கிறது. சரி, அகங்கார மமகாரம் தொலைஞ்சாதான் தேகாபிமானம் போகும். அகங்கார மமகாரம் என்னது? நான் எனது தொலைணும். தொலைஞ்சாட்ட என்னாகும்? தேகமே நான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, அது போகும். தேகம் வேறு நான் வேறு நினைச்சு. இதைத்தான் முதல் அர்ஜுனுக்கு சொல்லக்கூடிய ஒரு முதல் உபதேசமே இதுதான். 18 அத்தியாயம் கீதை, 2வது அத்தியாயம் தொடங்கினான். முதல் அத்தியாயம் போட்டு அழுதே தேர்த்தாச்சு. 2வது அத்தியாயம் நத்தியவாகம் ஜாதனால ஆரம்பிச்சான். ஆரம்பிச்சுனா தேகம் வேறு ஆத்மா வேறு. தேகம் வேறு என்ன அர்ஜுனுக்கு என்னமா கட்டம்? தேகாத்மா அபிமானம் வந்தபடியா தான் யுத்தம் போட மாட்டேன்னு சொன்னான். எதிர்க்க பீஷ்மர் இருக்கா, துரோணர் இருக்கா, கிருப்பான் இருக்கா, எல்லாமே சொந்தக்காரா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா இவாலாம் இருக்கா. அவள் நான் கொண்டுட்டேன்னு பேசிட்டு இருக்கான். பீஷ்மர் இல்லை, இது இந்த சரீரம் தான் இருக்கு தவிர ஆத்மா பீஷ்மன் பேர, துரோணாச்சாரிய ஆத்மா துரோணத்து பேர. அதான் அப்ப தேகம் வேறு ஆத்மா வேறுங்கிற விவேக ஞானம் இல்லை. ஆத்ம சாட்சாத்காரம் ஏற்படணும். அதனால பண்ணா தேகம் வேறு ஆத்மா வேறு அர்ஜுனா, நீ அவளை பண்ணாலும் அவருடைய ஆத்மாவை நீ கொள்ள முடியாது. சரீரம் தான் போறது. சரீரம் நீ இல்லைனாலும் என்னைக்காவது தான் போதான் போகுது. இன்னைக்கு நீ கொல்லனாலும் என்னைக்காவது தான் போக போறது. ஆனா இப்ப நீ கொண்டாலும் ஆத்மாவை நீ என்னைக்குமே கொள்ள முடியாது. அது நிச்சயம், அது என்னைக்குமே இருக்க போறது. அதனால ஆத்மாவை கொள்ளவே முடியாது. ஆத்மாவை கொளுத்த முடியாது, நினைக்க முடியாது, எரிக்க முடியாது, எத்தையுமே முடியாது. அந்த தேகாத்மா அபிமானத்தால் தான் அந்த நிலைக்கு வந்தான். ஆனா இந்த நிலை எப்ப ஏற்படும் காத்தனா இவருக்கு உபதேசம் பண்ணணும், உபன்யாசம் பண்ணணும். இவருக்கு உபன்யாசம் ரொம்ப ஆசை கிடையாது. அவருக்கு ஆச்சாரிய ஸ்தானத்தை ரொம்ப ஆசை. பூர்வாச்சாரா தான் சொல்லிட்டார். எத்தனைதான் பகவான் அந்த ஆச்சாரஸ்தான உபதேசம் பண்ணணும், ஆச்சாரம் ஏறிட்டுக் கொள்ளலாம் முடியாது விட ஆச்சாரிய தன்மை அவனுக்கு வராதுன்னு. அதை எத்தனைதான் பண்ணாலும் அந்த தன்மை அவனுக்கு வரப்போகுது இல்லைன்னா அது நம்மளோட பூர்வாச்சாரம் அவரே சொல்றான். மற்றவா சொன்னா போயிடாது. இத்தனை தூரம் அதே உபதேசத்தை 700 ஸ்லோகம் உபதேசத்தை சொல்லிட்டு அர்ஜுனுக்கு தர்மத்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்து பீஷ்மாச்சார கடத்தட்டத்தை படுத்துட்டு இருக்கான். 10வது நாள் யுத்தம் முடிஞ்ச 10ஆம் நாள். இது கீதை நடந்தது முதல் நாள். இது 10ஆம் நாள் படுத்துட்டு ஹே தர்மபுத்திரா, நேரா போய் பீஷ்மர்கிட்ட போ. பீஷ்மர் போயாச்சனாலே இனிமே தர்மத்துக்கு உண்டான சந்தேகத்தை சொல்வது காலையில இப்பவே போய் கேட்டுடணும். நீ தான் இருக்கு, எதுக்காக சொன்னா? நான் சொல்றதுலாம் பெருசு இல்லை, அவா வாழ்ந்து வரணும். அதுதான் என்ன விஷயம்னா எப்பவுமே அவா பெரியவா சொல்றதுடைய வார்த்தை பகவான் தெரிஞ்சுக்கணும். அந்த பகவானுடைய பக்தர்களுடைய வார்த்தை தான் தெரிவிக்கிறாரு. ஆக இந்த ஆத்மா தேகாத்மா அகங்காரம் தொலைஞ்சாலுடைய தேகாத்மாவும் போகணும். தேகாத்மானம் போனாலுடைய ஆத்ம ஞானம் பிறக்கும். தேகத்துக்கும் ஆத்மா அபிமானம் போயிடும். அப்பதான் ஆத்ம ஞானம் பிறக்கும். ஆத்ம ஞானம் பிறந்தவுடைய ஐஸ்வர்ய போகாதி விருப்பம் போயிடும். இது முதல். ஆத்மஞானம் போனாலுடைய ஐஸ்வர்ய போகாதிகளின் விருப்பம் போய்விடும். ஆத்ம ஞானம் வந்து ஆத்மா பார்த்து வச்சுக்கேன், இனிமேல் எதை பார்த்தாலும் பிடிக்காது, யார் எதை பண்ணாலும் பிடிக்காது. யாரோ ஒரு வச்சுட்டே இருப்பார். வச்சுட்டே இருந்தா என்ன விஷயம் இல்லையேன்னு ஆத்மா வச்சார். சரீரத்தின் சரி நான் இல்லையே, சரீரம் நானா இருந்தாலும் எனக்கு கோவம் வரணும். நான் இது என்ன தோணி இருக்குன்னா இனிமே இல்லையா ரோஷமே வராதுன்னா, ரோஷம் எனக்கு ஆத்மாவுக்கு தான் சொல்லணும். எனக்கு ஆத்மா ரோஷம் வராது, தைரியமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அந்த நிலை வரணும். அந்த நிலை வரணும்னா தேகாத்ம வேறு ஆத்மா விவேக ஞானம் ஏற்படும். அதான் 5வது இருக்கு. 5வது வருதுன்னா 5வது வர்றது ரொம்ப கஷ்டம். இதுதான் மார்க்கம். இந்த 5 வந்துட்டு வச்சுக்கேன், இத்தனை நாள் இவ்வளவு பேசினோம், இனி 18 இருக்கணும், மிச்சம் இருக்கு 13 இருக்கு, இடுகிடுன்னு போயிடும். இந்த 5 வந்துட்டுன்னு வச்சுக்கோ. 5 வந்ததுக்கு அப்புறம் இடுகுன்னு ஏன் 5 வந்ததுன்னா முதல் 18 படி ராத்திரி இருட்டு, எங்க படிக்கட்டு இருக்குன்னு தெரியல, தட்டி தவறி முதல் படிக்கட்டு ஏறிடும். 2வது படி தட்டி தவறு ஏறிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்று கட்ட மேலே இருட்டா இருந்தாலும் அடுத்த படிக்கட்டு மேலே மேலே போயிட்டு இருக்கோம் இல்லையா. இப்போ முதல் 5 படிக்கட்டு தான் நமக்கு ஒரு கட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கட்டமே தெரியாது. ஏன் கட்டம் தெரியாதுன்னா அடிப்படை இதுதான். எது அடிப்படை?
தேகாத்மாபிமானம் ஒழியது. அதனாலதான் முதல் அத்தியாயம் 2ஆம் அத்தியாயத்துக்கு முதல்ல அதான் சொல்றான், ஆத்ம சாட்சா்காரம். ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மா வேறு தேகம் வேறு, புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. கர்மஞான பக்தி உங்களுக்கு இதான் முதல் பிராணமே உங்களுக்கு. அதை விட அதை புரிஞ்சுட்டா தான் ஆத்மா உஜ்ஜீவனுக்கு திங்க் பண்ணுவான். இல்லைன்னு வச்சுக்கேன் எதுவுமே பண்ண மாட்டான். அதான் தெரியுது. ஆக அடுத்துங்க அப்ப 2வது படிக்கிறதுக்கு முன்னாடி ஆக ஐஸ்வர்ய போகாதின் உப்பேட்சை பிறந்தாவுடைய பகவத் பிரேமம் ஏற்படாது. 6வது என்ன தெரிகிறார்? பகவத் பிரேமம் பிறந்தால் 6வது என்ன தெரிகிறார்? ஐஸ்வர்ய போகாதிகளிடத்தில் உப்பேட்சை பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் ஏற்படாது. பகவான் பிரேமம் ஏற்படணும்னாலே இந்த 5 வரணும். நாங்களாம் ரொம்ப காதலா இருக்கும், அன்பா இருக்கும், பக்தியா இருக்கும். நாங்கள் ரொம்ப பக்திமான்கள் எப்படி சொல்றோமே, இப்ப பக்திமான்கள் சொல்றாங்கன்னா இந்த 5 முன்னாடி இருக்கணும்னு அர்த்தம். இருக்கான்னு பாருங்க. எது? தேகாத்மாபிமானம் வேணும், ஐஸ்வர்ய போகாதிகள் ஆசையற்றிருக்கணும், குடும்பத்துல நசையற்றிருக்கணும், கடமைக்காக ஆட்டணும். நேர போன ஒண்ணு பேச்சு பேர ஓடி வந்தோன்னு என்னவா போய் கட்டி பிடிக்கிறோம், வடாக்கண்ணா பிடிச்சிக்கிறோமோ. எங்க நசையட்டு போறது? அதான் பண்ணக்கூடாது. சாதாரண பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. எப்படி பண்ணணும்? என் பேர் பண்ணலையா? திருக்குறள் கேட்கிறான்னு தன்னுடைய ஸ்ரீகாரபத்தினா எழுதினார். அதுக்கு நான் ஓவன் அப்படின்னு சொன்னா பகவானுக்கு இவன் சரீரம் என்று ஒரு கோணத்தான் பாத்திராது வர மற்ற கிடையாது. பகவானுக்கு இவன் சரீரம், பகவானுக்கு இது ஏன் 5 இருக்கு ஒரு சந்ததியான ஆண்டாளுக்கு அண்ணனா இருந்தா எதிர்மாறா அண்ணனா சரீர சம்பந்தமான இதத்தான் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவா மாமீர வழிப்பேயோ இந்த பாட்டை எடுத்துக்க. மாமான் மகளேன்னு ஆண்டாள் கூப்பிடுறாங்க. இவள் இருக்கிறதோ இங்க சிவிலுக்குள்ள, ஆனா இவருடைய பாட்டும் எங்க இருக்கு? அங்க வடமதுரையை தாண்டி இருக்கக்கூடிய கோகுலத்துல இவருடைய பாட்டு. இவ பாட்டு இங்க இல்ல, இங்கேயே இதையே கோகுலம் மாத்திருக்காரு. அதுதான் அனுசாரம் பண்ணான்னு இருக்கும். அப்ப கோகுலம் வந்து தோணும். கோகுலத்துல அப்ப யாரும் கோபகுமாரன் கோபுரத்தில் இருக்கா? இவளோ ஒரு பிராமண பெண் மாமான் மகளன்னு என்னவா கூப்பிடலாம்? பெரியவர்கள் ரொம்ப விஜய் விசாரிக்கிறார். எப்படி கூப்பிடலாம்? என்ன உறவு இருக்கு? இவ பிராமண பெண், அவ வைசியாச்சு, அவளை இடையர்கள், இறக்கை வழக்கை தெரியாதவர்கள். அவள்கிட்ட போய் அங்க ஒரு உறவு வரும்னா என்ன உறவு? இவ கேட்கிற மாதிரி சரீர சம்பந்தமான உறவு இல்ல, ஆத்ம சம்பந்தமான உறவு. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அப்ப நமக்கு அவனுக்கு உறவு பகவானுக்கு தான். ஆனா நமக்கு வந்து சரீர சம்பந்த உறவே இருக்கு. ஏன்னா நம்முடைய சரீரமே அவனுக்கு சரீரம் தான், நம்முடைய ஆத்மாவும் அவனுக்கு சரீரம் தான். ஆனா பாகவதாலோ அது ஆச்சாரிய சம்பந்தமோ சரீர சம்பந்தத்தால் அல்ல, ஆத்ம சம்பந்தத்தால். ஆத்ம பந்துக்கள் தான் எப்பவுமே சாஸ்வதமான பந்து. சரீர சம்பந்தம் இருக்குமே பகவானை தவிர மற்ற எந்த சம்பந்தமே சரீர சம்பந்தம் இல்லையே, அது வம்புலதான் வந்து முடியும். ஆத்ம சம்பந்தமா இருந்தனா எந்த வம்பு? ஏன்னா ஆத்ம உஜ்ஜீவனத்துன்னு பார்த்தா வச்சுக்கேன் மோட்சத்துலதான் இருக்கும், அது கிடையாது. சரீரம் பார்த்தா வச்சுக்க ஐஸ்வர்ய போகாது. இதான் ஐஸ்வர்ய போகாதுக்கு வந்தாலே என்ன ஆகும்னா அடுத்து நம்ம தலைப்பற விழணும்னு அர்த்தம். இனி அடுத்த ஜென்மா அப்படி இருக்க இல்லையா? அதே தான் தெரிகிறார். ஆக இதைத்தான் இருக்கிறார். ஆக ஐஸ்வர்ய போகாதின் உப்பேட்சை பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் பிறக்க மாட்டாதுனர். அப்ப ஐஸ்வர்ய போக கண் பார்த்து கொண்டிருக்கிறது அல்லவா? ஏன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்னென்ன வகையார எத்தனை இருக்கு. இப்ப திருப்பினோம்னா வச்சுக்க 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எத்தனை வருது சுவாமி. எங்கள் நேரவே எண்ணிறைந்து போக்குவது இப்போதுன்னு ஆழ்வார் பாடுறார். அவளை பார்த்து கேட்டார் ஆழ்வார், நீங்க எல்லாம் எப்படி காலத்தை போக்குறீங்க அப்படின்னு கேட்டார். நாம திருப்பி கேட்டோம் ஆழ்வார், நல்ல வேட்டி நல்லா வரிஞ்சு கட்டினேன், என்ன ஆழ்வீர் என்ன வார்த்தை கேட்கிறேன், எங்களுக்கு நேரமே இல்லை. சின்ன குழந்தை கேளுங்க, டைம் இல்லை என்னடா பண்ணிட்டு இருக்கேன், டைம் இல்லை நேரமே இல்லை. இன்னைக்கு பார்த்து யாரை கேட்டால் நேரம் இல்லை. ஆழ்வார் அடிக்கை கேட்டார், எண்ணிறைந்து போக்குவது இப்போது எப்படி நீங்க காலத்தை போக்குறேன்னு. நாம திருப்பி கேட்டோம் ஆழ்வார்ட்ட, நீர் எப்படி போகிறீர்? எங்களுக்கு எத்தனை இருக்கு, ஆட்டம் பாட்டம் கல்யாட்டம் என்னென்ன இருக்கு, எத்தனை கேளிக்கைகள். ஒரு ராத்திரி 24 மணி நேரம் தூங்காம பார்த்தாலே கிளம்ப முடியல. அதுலயும் இந்த கடைசி வருஷத்து கடைசி நாள் 31ஆம் தேதி போடுறா பாருங்க ராத்திரி போக, அன்னைக்கு தூங்காம எத்தனை உண்டு அத்தனையும் பார்த்துட்டு தான் இருக்கா. மறுநாள் 1ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா, அதே சொல்லி ஆங்கிலத்துல 1ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா அத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கா காத்தாலும் மத்தியானம். எதுக்கு சொல்லுவாங்கன்னா அத்தனை கேளிக்கைகள் ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறது எங்களுக்கு நேரமே இல்லையே சுவாமினார். அவர் சொல்றாரு, பகவான சிந்தனை பண்றதுக்கே நேரம் இல்லையே, நீங்க பகவத் சிந்தனை இல்லாம எப்படி நீங்க நேரத்தை போக்குறேன்னு கேட்கறது. அவர் தப்பா புரிஞ்சுட்டு நம்மளை பத்தி. அவர் இப்ப வந்து பார்த்து பொட்டிக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தா அப்ப அவருக்கு தெரியும் அவருக்கு ஒண்ணும் இல்ல, புளிய மரத்தை உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு வேற என்ன தெரிய போகுது,
முடியாம இருக்கிறது என்ன இணைந்து போக்கு போயிடும். அது உனக்கு ஒன்றும் தெரியாது பெட்டாகிறோம். பகவத் விஷயத்தை தவிர விட்டுறது அவருக்கு வெறும் தெரியாத எல்லாம் கண்ணனாக கிருஷ்ண திருஷ்டா தத்துவ விபோதிதம் விஷம் திஷா வகை கிருஷ்ண திருஷ்டா தத்துவ விபோதிங்கிற அதைத்தான் தெரிவிக்கிறார். அது இருக்கச்சு இங்க என்ன தெரிவிக்கிறாருன்னா ஆட்டவன்னா பாட்டவன்னா எல்லாமே இருக்கு இல்லையா, அதுலயே புத்தி போனா ஈஸ்வரனை பற்றி சிந்தனையே புத்தியே இல்லை, நேரமே இல்லை. ஏன்னா புரியத்துக்காக உத்தவன் வந்துருக்கு, பாப்பா உற்சவம் தைத்திர உற்சவம் வந்துருக்கு, உத்தவம் வந்துட்டு போயிட்டு வரலாம்னா சுவாமி நேரமே இல்லை, சுவாமி நேரமே இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு. சரி கூட ஒருத்தர் நம்ம என்ன இருக்கு சுவாமி வீடு வாழ போறேன்னா இல்லை சுவாமி நேரம் இல்லை சுவாமிண்ணா. சார் நேரம் இல்லைன்னு சொல்லி அந்த நேரத்தை என்ன பண்ணீன்னு கேட்கு. இல்லை ஒண்ணுமே இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து ஒரு நண்பர் அவர் அப்போ வந்தார். அவர் வந்தவொடனே அவரோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அவரோட விட்டு வந்து அவர் ஏதாவது தப்பா நினைச்சு வரணும். ஒன்றும் பண்ணல. அவர் யாரோ ஒருத்தர் வந்தாராம், அவரோட உட்காந்து கதை பேசிட்டு இருக்காரு. அதுக்கு பேசாம வந்து பெருமாளாக தெரிவிச்சிருக்காங்க. என்ன சுவாமி பண்ணா ஒன்றும் பண்ணல, இதான் பண்ணிட்டுனா அப்ப நேரமே இல்லைன்னா ஒண்ணுமே பண்ணல சொல்லிட்டு நான் அப்ப இருந்து தெரியுது சிந்தனை பகவான்கிட்ட போகல, சிந்தனை ஐஸ்வர்யம் போகம் இதுதான் போயிருக்கிற. அப்ப காதல் அன்பு அவா அப்ப இதனை உபேட்சை ஏற்பட விடணும், வேண்டாம் ஒதுக்கணும். ஐஸ்வர்யத்தின் உச்சேஷை போகம் வேண்டாம், இத்தனை போகம் வேண்டாம்னு திடீர்னு தோணும். நமக்கு என்ன இருக்குன்னா இப்ப நமக்கு என்ன தோணும், இந்த போகம் வேண்டாம் ஐஸ்வர்யத்திலையோ போகத்திலையோ நமக்கு கல்யாணத்தினால அடுத்து இன்னொரு நன்மை ஒன்று நமக்கு பெரிய நன்மை ஒன்று கிடைக்கும். இதைத்தான் படிக்க கேட்கிறாரு. முதல்ல அது உபேட்சை பிறந்தால் பகவத் பிரேமை ஏற்படுத்தினா இல்லையா, இப்ப அடுத்து இன்னொன்று ஏற்படுது. என்ன ஏற்படும், நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நிறைய நேரம் கிடைக்குமா? என்ன சொல்ல நீங்க சொல்றது புரியல. ஆத்மா மட்டும் பார்த்துட்டு சரீரத்தை பார்க்காம நாம சரீரத்தை உபேட்சை பண்ணா ஐஸ்வர்யத்திலும் போகத்திலும் நம்ம தள்ளுபடி ஆயிடுச்சுனாலே நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். அப்ப 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஆகும் ஒரு நாளைக்கு. அப்படிலாம் ஆகாது, அதே 24 மணி நேரம் தான் ஆகும். ஆனா நிறைய நேரம் கிடைக்கும். எப்படி நேரம் கிடைக்கும், ஊர்ல இருக்கிற எல்லா நேரமும் இங்கிட்டு தான் இருக்கும். சுவாமி என்ன பண்றதுன்னே தெரியல, போர் அடிக்கிறது, இந்த அளவுக்கு வந்துடும். எப்படி சுவாமி அது வருதுன்னா ஆச்சரியமா தெரிகிறார். உபேட்சிக்க போனால் நிறைய நமக்கு நேரம் கிடைக்கும். பிரியத்தாசுகள் மழை பெய்யுதுன்னு வெளியே மழை பெய்யுதுன்னு மழை பெய்யுதுன்னா நம்ம வெளில போகணும். சுவாமி ஆலோசத்துக்கு வந்துட்டேன், படையை டெய்லி கொடுந்துருங்க, நீ மறந்துட்டேன், யார்ட்டா குறைய இருக்கான்னு கேட்கணும். மழை பெஞ்சு வெளில போகணுமோ, வெளில போகணும்னாலே ஆத்மாவுக்கு குறைன்னு கேட்கப்படுதா இல்லை. இப்போ குறை வேணும்னு கேட்கணுமோ, இப்போ யார் குறை வந்துருக்கான்னு கேட்கணும். அப்போ அதுக்கு ஒரு யார்ட்டேன்னு தேடணும், 10 நிமிஷம் ஆகும். அது முடிஞ்ச உடனே அவர் கொடை கொடுக்கணும். சுவாமி நீ கொடை வாங்கினா ஜாகிரதையாக கொடுத்துட்டு வரணும், அதில் கம்பிலாம் உதவும் மாதிரியா இருக்கு, திரும்பி உடக்காக கொடுத்துட்டு வரணும்னா அது கொண்டு எடுத்துன்னு திருப்பி திறக்கச்சே திறக்கிறாங்க. ஏன்னா எப்பவும் ஒரு பொருளை யார் உபயோகப்படுத்துறா அவரை தான் நான் உபயோகப்படுத்த தெரியும். பேனா ஆகட்டும் வண்டி ஆகட்டும் இதுவும் அவர்கள் உபயோகப்படுத்தணும்னு சொல்றாரு. அது ஒரு திறக்க தெரியல, அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் அவர் வந்து இதை கூட திறக்க இல்லையா, மொட்டை எப்படி கொடையை கொடுக்குறது, அப்படி மூஞ்சி எப்படி காப்பா. இவருக்கு தோணும் கொடை வாங்கிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. கொடை வாங்கிட்டா இவர் மூஞ்ச பிடிக்கிறாரு, வாங்காம போனா சரீரம் எப்படி போறது, ஆத்மா போகல சரீரம் எப்படி போறது அப்படின்னு. சரி என்ன பண்றது, இவர் என்ன சொன்னா கேட்டு திறக்க வேண்டியது, வாங்கிட்டு வா, வாங்கிட்டு நேரம் கொடை கொண்டு கொடையை பிடிச்சிட்டு போறா. பிடிச்சிட்டு போறது வண்டியில ஏறணுமோ, வண்டியில ஏறச்சு அங்க வண்டிக்காரங்க நீ இந்த கொடையில தண்ணிதான் இருக்கு அதோட மேல ஏறாதுமா சேர்த்து பாரா, அங்க இருக்கிறாங்க இதுல ஏறாதுமா. நாம என்ன சுவாமி பண்றது, வண்டி ஏறாதுமா எப்படி நாட்டுக்கு போறது தெரியாதமா. காலட்சேபம் வந்து காலட்சேபம் வந்துதான் தப்பு, மற்றதெல்லாம் தப்பு இல்லை. வந்துட்டு நான் என்ன பண்றது சுவாமி போகணுமேன்னா அவர் இறக்கிறார். சரி இறக்கி விட்டதுக்கு அப்புறம் கிட்டு நேரம் ஆற்றுக்கு போகணும். ஆற்றுக்கு போய் கொடை உள்ள கொடுக்கணும், கொடையை உள்ள கொடுக்கணும். ஆட்டுக்காரருக்கு தண்ணியோட உள்ள வர உள்ள என்னமா தண்ணி கொடுக்கலாம் சத்தம் போடுவான். சத்தம் போட்டோன்னு அப்ப என்ன பண்ணுவோம், கொடையை கொண்டு போய் வாசல்ல கொண்டு போய் வைக்கணும். வாசல்ல வைக்கணும்னா அப்ப என்ன தோணும் எனக்கு, சரி வாசல்ல வச்சுட்டு அது கரையை வாசல்ல வச்சுட்டு ஜாகிரதையா பார்த்துக்கணும். வாசல்ல வச்சுட்டு உள்ள பண்ண வச்சுக்க, மறுநாள் காசல் வச்சு இருக்குமா இருக்கான்னு தெரியாது. இது செருப்பை வச்சு திருவத்தி விவாத குறைவு யாக்காண்டே இல்லை, அங்க போட்டு வந்து வா இங்க செருப்பு இருக்கிறாங்க பெருமாள் செய்திருவா செருப்பு இருக்கிற திரும்பி போறது. அங்க போய் ஸ்ரீமன் நாராயண சண்முக தோயத்தை சொல்லாமா, திருமந்திர சொல்லாமா, சர்வ சௌகாத்த சொல்லாமா, ஆழ்வார் பாதம் இருக்கவே இருக்கு, இந்த ராஜிக்கிறான் இருக்க மற்ற தெய்வம் நாடுகிற இதெல்லாம் சொல்றது விட்டு ஐயோ அங்க வச்சிருக்க ஒழுங்கா இருக்குமா அவர் பார்ப்பாரு, அங்கேயே வந்து அதுதானான்றாரு. அதே போல அந்த உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறா, சுவாமி கொடையை உள்ள வச்சு போயிட்டுனா யாராவது எத்தனை போயிட்டு என்ன பண்ணுது, அது 6:30 வரைக்கும் அங்கேயே நின்று 2 மணி நேரம் நின்று அதுக்கப்புறம் எடுத்து உள்ள போறாரு, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போடுது இதுக்கு. அதே ஆத்மா போயிட்டுன்னு வச்சுக்க, இது கொடை தேவையா,
இதெல்லாம் சரீரம்னு பார்த்தா என்னாருது, எத்தனை நேரம் நமக்கு வீணாருது. அதே சரீரத்தை பார்க்காம அப்ப என்ன சொல்ல, நீங்க மழையில் நனைய சொல்றேன் கேட்கலாம். அதே மழையை நனைய சொல்லவே இல்லை. நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு நிலைக்கு ஏற்படணும். அந்த நிலைக்கு வந்துவிட்டனாலே இப்ப ஆழ்வார் இத்தனையே எம்பெருமானார் அந்த திருவானாக்கால வந்துட்டு இருக்கார். ஓன்னு மழை பெஞ்சிருக்கு, பெருமாள் கோஷ்டி வந்துட்டு இருக்கு, முன்னாடி கோஷ்டி பிரதம கோஷ்டி வந்துட்டு இருக்கார். ஓன்னு மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சுன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஜம்புகேஸ்வரன் பேரு, அந்த ஜம்புகேஸ்வரி கூட குருக்கள் அத்தனை பேரும் வந்து சுவாமி உள்ள ஏறலாம் உள்ள ஏறலாம் உள்ள ஏறலாம்னார். பெருமாள் ஏற்றார். அவருக்கு என்ன, அவர் ஏற்ற உள்ள ஏற்றார். இதுக்குன்னு அவர் வந்து அவர் தான் போகம்னா போகணும். திருவரங்கத்த மாதிரி போகம் தான் போக மண்டபம், போக மண்டபம் அத்தனை போக மண்டபம். இங்க ஏதாவது திருவானைக்கால துணி சூடுற மாதிரி இருந்தனா அந்த மணியக்காரர் கோப்பாடு வேண்டாம்னு நிறுத்துவார். அப்படியே நேர் எது காஞ்சிடும். எத்தனை மழை போட்டோம் என்ன பண்ணட்டும், அந்த 7 மைல் போயிட்டு வர வேண்டிதான் அவர் நிலையாது. அது காத்தாலாகட்டும் சாயங்காலம் எந்த நிலையிலாடும் அவர் போயிட்டு வந்துட்டு அப்படியே நேரு. இங்கே எது மழை பெய்யுது அங்கேதான் சோமின்னா அதான் ஆகாது. நம்ம பெருமாள் அதெல்லாம் ஆகவே ஆகாது. இதுக்கு மேல திரும்பராக்கிறதுக்கான கூடவே கூடாது ஒன்று செஞ்சிடும். எது வந்தாலும் ஒன்றும் கவலை பின்னாடியே படைக்கு தனியா அது இல்லாம இதுக்கு தனியா தெரிஞ்சதை கொடுத்துடுறாரு. சொல்ல வந்தேன்னா இந்த ஆத்மா வெளில போயிடுச்சுன்னா அதுக்கு தான் தேவையா, கொடை தேவையா, இது தேவையா. இப்ப இந்த நேரம் எல்லாம் மிச்சமா இருந்தா இல்லையா? அப்ப நேரம் மிச்சாச்சு. அந்த நேரத்தை அப்படியே பகவானுக்கு கொண்டு போய் வச்சு வச்சுக்கேன். எத்தனை கிடைக்கிறது, எத்தனை நேரம். அப்ப நமக்கு இவ்வளவு நேரம் இருக்கா, இவ்வளவு நேரம் இருக்கா. அப்ப இத்தனை நேரம் வீணடிச்சிருக்குமே. இப்ப ஆழ்வாருக்கு இத்தனை தடவை இதெல்லாம் கிடைச்சது சொன்னே. எம்பெருமான இத்தனை வருஷம் இத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்காரு. எப்படி சுவாமி பண்ணியிருக்காரு? நம்மளால ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வரதுக்கு அப்படியே 24 மணி நேரம் போயிட்டு சுவாமி. இவெல்லாம் எப்படி பண்ணியிருப்பான்னா அவள் சரீரத்தை பார்க்கறதே இல்லை, சரீரத்தை பார்க்கறதே கிடையாது. ஆத்மா விட்டுதான் ஆத்மா பார்த்துனால நிறைய நேரம் கிடைக்கும். சரீரத்தை பார்த்தா இதுக்கு சாப்பிடணும், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு இந்த அலங்காரம் பண்ணணுமே. அன்னைக்கே பார்க்கணும் ஆத்மா அலங்காரம் என்ன பார்க்கணும், சூடகமே தொல்வழியே சூடே சுழிப்புன்னு. இதுக்கு ஆத்மா சரீரத்துக்கு அலங்காரம் பண்ணணும். அலங்காரம் பண்ணாதானே ஒன்றா இருக்கும். கண்ணனே அப்படிதான் அலங்காரம் பண்ணிக்கலாம். ஒரு காதிலோடு ஒரு காதில் கொண்டணும்னு யார் பராமரிச நாயகை சேவிக்கிறதுக்காக ஆச்சரியமா வந்து அலங்காரம் பண்ணி வரா இல்லையா? அதே போல எங்கன்னா கல்வன் கல்யாரியன் சரியான ஒரு காலம் வந்து பார்த்து எடுத்திருக்காரு. ஆச்சரியமா எது சொல்ல வந்தேன்னா அப்ப கொடை நினைக்க போகுது இல்லையா? அப்ப நாங்க இதெல்லாம் எவ்வளவு நேரம் சேமிக்கிறோம் பாருங்க. அப்ப நீங்க நினைச்சுக்கலாம் சுவாமி அப்பனா நீங்க நனைய சொல்றீங்களா, நனைய சொல்றது இது ஒரு திட்டாணும் இது சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த நேரத்துல சேர்த்து வச்சு பகவானை பத்தி கேட்கணும்னா பிரேமம் அதிகமாகும். நச்சித்தாக மக்கத பிராணாக போதையந்த பரப்புன்னு அவனை பத்தி அவனுடைய விஷயத்த அவனை பத்தி கேட்டுதங்கள் ஆகட்டும், அவனுடைய புராணங்கள் ஆகட்டும், அவனுடைய நிலைகளாகட்டும் கேட்க என்னன்னா நீரநெல் வித்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்செய்யுள் பேரமர் காதல். ஆழ்வார் 3 காதல் வளர்த்தானா. நின்ற காதல், கடிய வைக்கதோர் காதல், பேரமர் காதல் அர்த்தம். பேர் அமர் காதல்னா சண்டை, அமர்னா சண்டை. தாய்மாரனும் தோழி மாதிரி சண்டை போட்டுக்கிறான். உன் அண்ணா பொண்ணை பெற்ற இருக்கிறேன் இப்படி இருக்கிற உன் பொண்ணுன்னு சண்டை. இவன் இந்த குழந்தை இதெல்லாம் ஆழ்வாருக்கு பெண்பாவம். பெண்பாவத்தை ஏறிட்டு கொண்டு பகவான் இந்த காதல் எல்லாமே பெண் சுபாவம். பேரவர் தான் சண்டை. அது பெண் இவ போய் அவங்ககிட்டே இருக்காளா, அவங்ககிட்டே இந்த பெருமாள்கிட்டே இருக்காளா, இவ நல்லவே இல்லை போட்டுருக்கு அப்படின்னு இந்த ஊர்ல வந்து மற்றவெல்லாம் கட்டி போயிடுவான். அதான் சண்டை. பேரமர் காதல், பின்னின்ற காதல், கடியமைக்கதோர் காதல். ஒவ்வொரு காதலும் வளர்க்கிறான் இல்லையா? அந்த காதல் அந்த காதல் பூர்ணம் ஏற்படுதா. இதுதான் பரமாத்மையோ ரக்தகா விரக்தகா அபரமாத்மனா. சாஸ்திரவாதிகள் பரமாத்மனுக்கு விஷயம் நன்னா இருக்கணும், விரக்தி எது ஏற்படணும் மற்ற விஷயத்த. அபரமாத்மா நம்ம அப்படியே மாத்திக்குவோம். அபரமாத்மமும் விரக்தா இல்ல அப்படி இல்ல, பரமாத்மாவோ ரக்தகா. அந்த பரமாத்மாவுக்கு விரக்தி ஏற்படுறது வேண்டாம் சாமி. அவங்ககிட்ட வைராக்கியம், நமக்கு வைராக்கியம் இருக்கணும். நம்ம வைராக்கியம் மற்ற விஷயத்துல வைராக்கியம் இருந்து பகவான்கிட்ட கிட்டக்க போகணும். அப்படி இல்ல பகவான்கிட்ட வைராக்கியம் கிட்டக்க போக மாட்டேன், கிட்ட மாட்டேன், அது மாட்டேன் இல்லையா? அந்த புரிதப்படாது. ஆக அதனால்தான் பகவான்கிட்ட கேட்க விரக்தி ஏற்படுறது. அதனால்தான் பரமாத்மா விரக்தகா அபரமாத்மா சொல்கிறார். இது 6வது. 6வது சொல்கிறார், அது உபேட்சை பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் பிறக்காது. அதாவது ஐஸ்வர்ய போகாது உபேட்சை பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் பிறக்க மாட்டாது. பகவத் பிரேமம் பிறந்தாலுடைய விஷயாந்திர ருசி கூடாதுங்கிறார். அடுத்து தெரிவிக்கிறார். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரிவிக்கிறார்னா கேட்க இது வந்துட்டணும். அது வந்தாலே இன்னொன்று வருது. இதுல வெறுப்பு வர வர என்னன்னா பகவானை தவிர மற்ற விஷயத்துல இவனுக்கு வெறுப்பு வந்துட்டனாலே நிறைய நேரம் ரொம்ப சுலபமா அவனுக்கு வந்துடுறது. அது மட்டும் இல்ல, இவனுக்கு பிரியத்துக்காக இப்ப இதுல சிலதெல்லாம் வச்சிருக்கான், சிலதெல்லாம் வச்சிருக்காரு.
இதில் ஒரு 4 குளத்தை கொண்டு வந்து வைக்க முடியுமா? இதில் கொண்டு வந்து வைக்க முடியாது. ஏன்னா நமக்கு நீ இதுலேயுமே எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோதான் வைக்க முடியும். அதுக்கு மேலே அதை வைக்க முடியுமானா வைக்க முடியாது. இப்போல்லாம் இந்த குழந்தையெல்லாம் இப்போ நிறைய கணிப்பொறி வச்சுட்டுருக்காளே, கம்ப்யூட்டர் வச்சுட்டுருக்காளே, அப்படி உட்காந்துருக்கா தர மாதிரி இருக்கும், உட்காந்து என்னென்னமோ காமிக்கிறது என்னமோ இதெல்லாம் வந்துட்டு இல்லையா, அதை காமிக்கும். என்ன காமிக்கணும்னா 541 என்கிட்ட இருக்குது, அது வந்து அளவு என்கிட்ட இருக்குது. நீ கொண்டு வந்து அழுக்கெல்லாம் நமக்கு உள்ளத்தில் நிறைய அழுக்கு இருக்கு. இந்த அழுக்கு இருக்கு இல்லையா, இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போனா தான் பகவான் வருவான்னு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்த. எது போலன்னா உள்ள இந்த ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன், ஏதோ திரைப்படத்துக்கு போகிறோம், போர்டு போட்டாச்சு, உள்ளே போக முடியுமா? போக முடியாது. அப்போ ஏதோ ஒன்று ஒரு சீட்டாக கிடைக்குமான்னு கேட்குறோமோ. அதே போல் இங்கே எல்லா இடமெல்லாம் இருக்கிற அழுக்கெல்லாம் இங்கே வந்து போட்டு உள்ளே உண்டாச்சு. பகவானை கொண்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. உணர்வில் என்பல் ஒருவனை அவனதருளா உடற்பொருட்டு என் உணர்வுள்ளே இருத்தினேன் ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா. ஆழ்வார் கடை இருக்கு உணர்ந்து வச்சுட்டார், நமக்கு இடம் இல்லை. என்ன இருக்கு இப்போ இருக்குன்னா, இந்த இடத்த நம்ம மற்ற விஷயத்து மற்ற அழுக்குக்கெல்லாம் விட்டோம். விட்டபடியால இடம் இல்லைன்னு சொல்றது மனசு சொல்றது. சுவாமி பெருமாள்லாம் உள்ளவத்துக்கு இடம் கிடையாது, அவரை இடம் பார்த்து சொல்றது. வெற்றி சித்த மனத்தே கோயில் கொண்ட பவன் அங்கேயே இருக்கட்டும், அவங்க சௌக்கியமாக அங்கேயே இருக்கட்டும், அவர் நல்ல இடமும் அங்கேயே இருக்கட்டும், எங்கிட்டலாம் வர வேண்டாமே, எங்கிட்ட இடம் இல்லையா அப்படின்னு திரும்பணும். சில பேர்லாம் சொல்லுவார் இல்லையா, வண்டி பிடிச்சாலே இங்கே இடம் இல்லை, யாருமே இருக்க மாட்டேன், நான் கையை பிடிச்சின்னு பேசாம இருக்கா, யாரும் வர மாட்டேன். யாரும் நல்லவரா வந்து உட்கார வைக்கிறாருக்கு, யாரோ வரா சொல்லுவாங்க. அப்புறம் யாராவது நல்லவா கெட்டவாத பக்கத்தை உட்கார வச்சுக்கிறா இல்லையா. அதே போல இங்க பூர்த்தி அழுக்கு இருக்கு மனசுல, பகவானுக்கு இடம் இல்லை. இது போல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், கம்ப்யூட்டர் தட்டின்னு இருக்கணும், தட்டின்னு கட்சி அதில் இருக்கிறதுலாம் உள்ளுக்குள்ள இருக்கும், நிறைய இருக்கும், அது காமிச்சிட்டே இருக்கும். அதுக்கு இந்த சிவப்பு இண்டிகேட்டர் காமிக்கும். என்ன காமிக்கணும், நான் இவ்வளோ 521 இருக்கு, இதில் 450 ஆயிடுச்சு, இனி 90 தான் இருக்கு. அந்த 90க்குள்ள என்ன போட முடியுமோ போடுங்க, என்ன அழுக்கு போட முடியுமோ போடுங்க. இனிமேல் புதுசாக ஏதாவது போடுறீங்கன்னா இதுலேருந்து ஏதாவது எடுத்துக்கணும், இதுலேருந்து எடுத்துட்டா தான் உள்ளுக்குள்ள போட முடியும். அதே போல அந்த கம்ப்யூட்டருக்குள்ள தான் அந்த மனசு ஃபுல்லாகிட்டு, இதுலேருந்து ஏதாவது ஒன்று எடு, அப்போதான் அவர் உள்ளுக்குள்ள வருவார். குளத்தை விட்டு செத்த மனத்தே கோயில் கொண்ட கோரன் உள்ளுக்குள்ள வரானாரு சுவாமி. அவர் உள்ளுக்குள்ள வரணும்னா நான் இது எல்லாத்தையும் வெளில எடுக்கணும். என்னால் வெளில எடுக்க முடியாது. ஏன்னா பாவத்தை சேர்க்கத்தான் முடியறது தவிர அதை தொலைக்கிறதுக்கு என்னால் முடியாது. இதுதான் பெரிய விஷயம். பாவத்தை சேர்க்க முடியாது, ஆனால் பண்ணணும்னா சௌகரியமாக சேர்க்கும், ஆனந்தமாக சேர்க்கும். என்னென்ன பண்ணணுமோ அபாவத்தை என்னென்ன சேர்த்துக்குவோம். சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அது தொலைக்கணும். நான் தானே சேர்த்தேன், நானே தொலைக்கிறேன். நான் எங்க தொலைக்கிறது? தொலைக்கவே முடியாது. இப்போ தொலைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? அவர் தான் கூப்பிடணும். அவர் கூப்பிட்டு அவர் உள்ளுக்குள்ள வரணும். வந்ததுதான் தொலைக்கிறதுக்கு இடம் இல்லையே சுவாமி, என்ன பண்றது? இடம் கொஞ்சம் கூட இல்லையே. அழுக்கு என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நான் தான் அழுக்கே சேர்த்தேன். அப்பனா என்ன எடுக்க முடியல. அதற்காக தான் பகவான் ஒரு விஷயம் லோகத்தில் இதுக்குன்னு இடம் பண்ணியிருக்கேன் சுவாமி. இந்த இடத்துல நிறைய இந்த தட்டில் நிறைய பழம் எல்லாம் வச்சிருக்காங்க, பூர்த்தியா இருக்கு. பூர்த்தியா இருக்குன்னு அங்கு 4 பழம் இருக்கு. அந்த பழத்தை இங்க கொண்டு வைக்க முடியுமான்னா வைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த பழமே தானே வந்து இதுல வந்து உட்காராது. அப்படியே அடையாவது வைக்கணும், இது வராத கொண்டு வைக்கணும். வைக்கணும்னாலே இதுக்குள்ள பூர்த்தியா தட்டுக்குள்ள இருக்கிற பூர்த்தியா பழமா வந்து ஏதாவது வெளியில எடுத்தா தான் அந்த பழத்தை கொண்டு வைக்க முடியும். இல்லைன்னா அதுவே ஐடியா கொண்டு வைக்கவே முடியாது. அப்ப எனக்கு மட்டுமே பகவான் என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி பழத்தை கொண்டு நீ வைக்கணும்னு சொல்றியே, நீ வைக்க வேண்டாம். நீ என்ன பண்ற, இந்த அழுக்கு நிறைய இருக்குன்னு சொல்றியே, ஆச்சரியமா தெரிவிக்க பாருங்க, நிறைய இருக்குன்னு சொல்றியே, இதை எடுக்க முடியல சொல்லிட்டு எனக்கு மூளையில சிறு முறையில ஒத்தூண்டு இடத்த கொடு, இத்தினூண்டு இடத்த கொடு. இந்த இடத்த கொடுத்துட்டா அப்புறம் மீதில நான் பாத்துக்கிறேன். ஏன் சுவாமி மீதிலாம் என்ன, இதுக்கு ஒரு திஷ்டான்னு சொல்றேன். நாம வாடகை விட்டோம் ஒருத்தருக்கு, எத்தனை ரூபாய் வாடகை விட்டாச்சு, 20 வருஷமா இருக்காரு. 20 வருஷமா இருக்காருன்னு சொன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அவருக்கு சமர்ப்பணம் ஆயிருக்கு, கிருபை பண்ணிட்டாரு அவரு. இந்த இது வீடு பிரம்மா வீட்டு கிரமம் கேட்பாங்க, அந்த வீடு இந்த வீடு ஆயிடுச்சுன்னு உடனே அவர்கிட்ட போய் சுவாமி காலி பண்ணி கொடுக்காருன்னு அவர் காலி பண்ணுவார? காலி பண்ண மாட்டா ஒன்றும் பண்றாரு. என்ன சுவாமி பண்றது, எது சுவாமி பண்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சார் அவர் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு போனார்னா எங்க பணம் அவருக்கு எங்க பணம் ஜெயிக்க முடியாது, வேணும் வாடகை வாங்கிக்கோ, ஆனா வீடை கொடுக்க மாட்டேன், இது எனக்கு சொந்தம். போனா பொறுத்து வாடகை வேணா கொடுக்குறேன்னு சொல்றா இல்லையா. அதுக்கு இப்ப நம்ம அந்த மாதிரி கேட்டு அவரை எப்படி காலி பண்றது? அவரை எப்படி காலி பண்ண முடியும்? இதுக்குன்னு தெருக்கோடியில சில பேர்லாம் இருக்கா. சில பேர் என்ன பண்ணுவா தெரியுமா, சாமி
நீ அவரை காலி பண்ணணும், அவ்வளோதானே, ஒன்றும் வேண்டாம். அவருக்கு விலாசத்தை கூட, அவரை இதை கூட, அவருடைய விலாசத்தை கூட, அவருடைய படத்தை கூட நான் பார்த்துக்கிறேன். ஆனால் சம்பாவனை இவ்வளோ கேட்குறா இல்லையா, சம்பாவனை விடும் அப்படின்னு சொல்லி அவரை போய் பிரதர்ஷனம் பண்ணி அவர்கிட்ட சம்பாவனையை கொடுத்துட்டு அவருக்கு படத்தை கொடுத்து விலாசத்தை கொடுத்துட்டு வந்தோம். கொடுத்துட்டு வந்தோடனே அடுத்து ஒரு வாரம் வரைக்கும் பேசாமல் கூட 10 நாள் பேசவே கூடாது. 11 நாள் வந்தார் சுவாமி, சுவாமி அவர் காலி பண்ணிட்டாரு. எப்படி காலி பண்ண, என்ன பண்ணேன்னு கேட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், என் காசை என் சம்பாவனை கொடுத்துரு கேட்கறாரா இல்லையா. இதுக்கு 4 மனுஷா இருக்கா இல்லையா, கேட்கறா இல்லையா. அதே போலதான் இவர் என்ன பண்றாருன்னா, அப்ப இவர் அராஜகம் பண்ணுவாருன்னா இவருடைய இடம் அங்க அவருடைய இடம் இல்லை. நல்லா வச்சுக்கோ, நாங்க திருட்டாந்தம் சொல்லிட்டு கொஞ்சம் ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். திருட்டாந்தம் ஒரு தான் புரிஞ்சுக்கணும் இல்ல, திருட்டாந்தத்தை கூட திராஷ்டாந்தம் நேராக கூட சேர்க்கப்படாது. என்னுடைய மனைவியுடைய திருமுக மண்டலம் சந்திரனை போல இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். உடனே அடுத்தவர் சொன்னார், அப்பன்னா உங்களுடைய மனைவியுடைய திருமுக மண்டலம் கீழே அவருடைய உடம்புல இருக்கா ஆகாசத்துல இருக்கான்னு கேட்டார். ஏன் சந்திரன் ஆகாசத்துல தானே இருக்கான் அப்படின்னு அர்த்தமா? அதை போல அழகுன்னு அர்த்தமே தவிர ஓ அது அங்க இருக்குன்னு அர்த்தம். அதே போல திருட்டாந்தம் ஒரு தான் எடுத்துக்கணும். இது சொல்ல வந்தேன்னா இப்ப பெருமாள் என்ன பண்றாருன்னா அதே போல பண்ணுவார். இவர் எப்படி காலி பண்ணாரோ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா அதெல்லாம் தெரியல, நமக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு காலியாக எடுத்துட்டாலே அதே போல பெருமாள் எனக்கு ஒரு துடி இடத்த கொடுக்கணும். துடி எடுத்து காலி பண்ணியாச்சு, நமக்கு வேண்டிய துடி எடுத்து இன்னும் மூலையில உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கோமே, அது எல்லாம் போக முடியல, நீர் பார்த்து ஏதாவது பண்ணணும் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும். நிறைய அதிகமாக போயிட்டு அழுக்கு நிறைய இருக்கு சொல்லிடணும் பகவான் நிறைய இருக்கு, என்ன ஒன்றும் என்னால் போய்க்க முடியல, நீர் பார்த்துட்டு இடத்த நீரே இடத்த பிடிச்சிக்குவோம், நீரே பார்த்துக்குவோம், நீரே காலி பண்ணிக்குவோம், எல்லாம் நீயே பண்ணிக்குவோம் அப்படின்னு சொன்னா போதும். அப்போ ஒரே ஒரு அனுமதி மட்டும் தான் பகவான் எதிர்பார்க்கிறேன். நீ எப்ப சொல்றாயோ திரும்பி பார்த்து அது அத்தனையும் என்ன பண்ண நானே போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துறானே. மதிவத்தோடு மனவே தந்தாய், மதிவத்தை என்னை தீவனம் கெடுத்து ஆழ்வா தெரிவிக்கிறார் கேசவந்தவர் பாத்திரத்துல. மதிவத்தோடு மனவே கண்டாய் வல்லகாமியன் சாதவனே, அதை என்னை தீவனம் கெடுத்தாய் தெரிவிக்கிறாளையா. எனக்கு இத்தனை பணிமை நீதனே, என் நாவினில் வந்து புகுந்து நல்லின் கவி அப்படின்னு தெரிவிக்கிறாளையா. அப்ப ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் போல இங்கு அடுக்க போக்கினான். என் மனத்தில் இருக்கக்கூடிய நிதி நீதான் போக்கினாய், உனக்கு ஆசையை நீதான் ஏற்படுத்தினாய். ஏன் 3 ஆசை 3 காதலை வளர்த்தது யாருன்னா பகவான் தான் ஆழ்வார் முழுக்க கிண்ணின்ற காதல், கழியமிக்கதோர் காதல், பேரவர் காதல், 3 காதலை வளர்க்கிறார். இதைத்தான் எங்கேனேயோ அண்ணமேரிக்கா பாத்திரத்தை தெரிவிக்கிறார். முதல் பாட்டிலே நீ என்னமா என்ன வயலான்னு கேட்கிறார் ஆழ்வார். எப்படி வைலாம் ஆழ்வார்னா இப்ப பராமரிக்க நாயகிதான், தாயாரையும் தோழிகளையும் பார்த்து நீ என்னை வெயிலே எங்கே நெய்யோ அண்ணனேயோ என்னை முனிவதுன்னா வையத்துன்னு அர்த்தம். ஏன் வெயிறான்னா நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பி நான் கண்டவன், திருக்குறுங்குடி எம்பெருமான போய் சொல்லிட்டு வந்தாலாம், நீ என்னமா சொல்லிக்கலாம் அவன் தானே வரணும், நீ எதுக்காக போறன்னு இங்கெல்லாம் வைரா. இதுதான் சொல்றா தாயார் பொண்ணு சொல்றா பராமரிக்கனாகி, நான் முதல்ல போகணும்னு சொல்லலையே, நீங்க தானே அந்த பெருமாளை காமிச்சேன், நீங்க தானே கொண்டு போய் சேர்த்தல், நீங்க தானே எல்லாம் பண்ணேன், நீங்க பண்ணி முடிச்சதுக்கு போனா எங்க நெய்வா அந்த மாரி இருக்கா, எப்படி நீ என்ன வைக்கலாம் கேட்கிறாரு. அப்ப இத்தனை காதல் வளர்த்துக்காருன்னா பகவான் தான். என்கின்ற காதல், பேரவர் காதல், கடிமிக்கதோர் காதல் தெரிகிறார் இல்லையா, அதைத்தான் தெரிகிறார். அப்ப என்னை ஜீவனம் கெடுத்தாய், அறிவித்தோட மனவே தந்தார், என் மனத்திற்கு ஒரு அழுக்கை நீதான் போகணும் அப்படின்னு ஆசையை நீதான் வளர்த்தாய். ஆக அழுக்கு போகக்கூட வழியை நீதான் பண்ணணும். இதுதான் பகவத் பிரேகம், தன்னடையே பிறக்கும். அப்ப அழுக்கு போயிட்டு என்ன ஆகுன்னா தன்னை பெறணும். அப்ப ஐஸ்வர்யத்தில் போகத்துக்கு உபேட்சை ஏற்பட்டா என்ன ஆகுன்னா பகவானுக்கு பிரேமம் ஏற்படுது. அதுல இருந்து உபேட்சை என்ன ஐஸ்வர்யத்திலும் அதே போல போகத்திலும். ஐஸ்வர்யம் என்னது நம்ம பார்க்கக்கூடிய வஸ்து, கேட்கக்கூடிய வஸ்து, தொடக்கூடிய வஸ்து, வாயவா ருசிக்கக்கூடிய வஸ்து, இதுவா இருந்தாலும் அதுல போயிடணும். போகம்னா அது அனுபவம். இதெல்லாம் போயிடுச்சுனாலே பகவானுக்கு பிரேமம். பகவானுக்கு பிரேமம் வந்துடுச்சுனாலே அகால தவிர மற்றொன்று நமக்கு ரசிக்கவே ரசிக்காது. என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா. என் அமுதனை கண்டகள், அமுதனை பார்த்ததுக்கு அப்புறம் மற்றொன்றினை காண. இந்த சப்தம் எப்ப ஏற்படுத்துமா 9 பாட்டு பாடியிருக்கா திருப்பானாழ்வார். அது வரைக்கும் திருப்பானாழ்வார் தேவையே கொடுக்கல. ஆனா அதனாலதான் இவர் அங்கிருந்து உரையூர்ல கலந்து வறட்சியிலிருந்து பாட்டு ஆயிட்டு இருக்கு. அப்புறம் பிரதட்சணார்த்தையும் பாட்டு ஆயிட்டு இருக்கு. பாட்டு ஆயிருந்தாலும் பெருமாள் செவிக்க வேற அரைச்சி வந்த ஆடையுமே சந்திராணி தண்ணியை உந்தி மேல தந்தோ உந்தியை பாடுறார், திருமாத பாடுறார், திருவாலை பாடுறார், திருவடியை பாடுறார், இத்தனையும் பாடுறார். ஆனா வந்து பெருமாள் சேவிக்கிறார். கடைசியில பெருமாளை சேவிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னார்னா, ஓ இப்படிப்பட்ட சேவையா, நான் பாடுனதெல்லாம் சரியா இருக்குன்னு சொன்ன போனோம். அது சொல்ல என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா அப்படின்னாரு. இப்ப மற்றொன்றினை காணான்னா
உடனே பெரியவாசனையும் வேதாந்த தேசிகரன் விசாரிச்சுட்டா என்ன விசாரிக்கிறான்னா, இன்னொன்னு இருக்கு, இன்னொன்று ரொம்ப நல்லா இருக்கு, அந்த ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு சுவாமி அதை விட நல்லா இருக்கு, நம்ம இது பண்றோமோ இதை விட நல்லா இருக்கு, சாய்ஸ் கொடுக்குறா இல்லையா, இதை விட நல்லா இருக்கு, அதை விட நல்லா இருக்கு, அந்த மாதிரி இன்னொன்னையும் பார்த்துட்டார். திருப்பாநாடு பார்த்துட்டார், பெருமாளையும் பார்த்தார். பெருமாளை பார்த்துட்டு இன்னொன்னு பார்த்துட்டு அதை விட பெருமாள் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ரெண்டாம் பட்சமா? அப்படி அல்ல அர்த்தம். இன்னொரு வஸ்துவே தெரியாது. அமுதனை தவிர, அந்த ரங்கநாதனை தவிர, பெரிய பெருமாளை தவிர மற்றொரு வஸ்துவே தெரியாது. என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாலியா, இந்த நிலைக்கு ஏற்படும் பகவான் கிரேன். எது? ஐஸ்வர்யத்திலும் போகத்திலும் ஆசை அறுபட்டார். இதைத்தான் 6வது சொன்னார். மறுபடியும் பார்க்கிறோம். முதல்ல சம்சார பீடம் நசிக்க வேண்டும். ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, 4 தடவை சொன்னாலாவது மறுபடியும் மனசுல ஓரளவுதான் நிக்கணும். உங்களுக்கு நிக்கிறது அடியனுக்காக நிக்கணும். சம்சார பீடம் நசிக்க வேண்டும். நசித்தால் அகங்காரம் மமகாரம் தொலையும். சம்சார பீடம் நசிக்கணும்னா வாசனா கர்மா ருஷி. அடுத்து அல்பர்ஜுனா நான் எனது என்ற தன்மை அகங்காரம் தொலையும். அகங்காரம் மமகாரம் தொலைந்தால் தேகாபிமானம் போகும். என்ன ஆச்சரியமான படிக்கட்டு பாருங்க. அது தொலைஞ்சிருச்சனால தேகமே ஆத்மா அப்படின்னு நினைக்கிற அந்த அபிமானம், தேகாபிமானம் போனால் ஆத்ம ஞானம் கிடைக்கும். ஆத்ம ஞானம் பூஜை உருவாக போறது இல்லை. ஓஹோ அப்புறமா கொஞ்சம் பூஜை உருகினா ஆத்மா ஞானவயன் ஆனந்தவன். ஆத்மாவை எந்த கர்மாக்களும் தீண்டவே செய்யாது. ஆத்மாவுக்கு கர்ம சம்பந்தமே கிடையாது. அது கர்ம சம்பந்தமே. சரீரம் இருக்கவே தான் கர்ம சம்பந்தம். சரீரம் இல்லைன்னா ஆத்மாவுக்கு கர்ம சம்பந்தம். ஏன்னா சரி சுவாமி இங்கே ஆத்மா கிளம்பி போகுது, அப்ப அதுக்குள்ள அந்த ஆத்மாவுக்குள்ள கர்ம சம்பந்தம் இத்தனை கர்மம் மிச்சம் இருக்குமா? அதெல்லாம் இருக்குமானா ஆத்மாவில் இருக்காது. இந்த கர்ம சம்பந்தத்தெல்லாம் எங்க கொண்டு போய் இருக்கிறோம்மா? புரியத்துக்காக ஒரு கணக்கு வச்சுக்காலையா, வங்கியில இவ்வளவு கணக்கு போடுறோம், அக்கௌண்ட் வச்சுருக்கோம் இவ்வளவு கணக்கு போடுறோம், அதுக்கப்புறம் இவ்வளவு வரவு இருக்கு, இவ்வளவு செலவு இருக்கு, மிச்ச மீது இருக்கு அப்படின்னு போடுறா இல்லையா? இதெல்லாம் எங்க இருக்கும்? புத்தகம் வச்சிருக்கா. நமக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறா, அவ ஒரு புத்தகம் வச்சிருப்பா, இன்னொன்னு தட்டுறா. இப்ப புதுசாக தட்டுறதுலேயே வந்துடுறது, எல்லாத்தையும் வந்துடுறது. சரி, அதே போல பெருமாள் இந்த வரவுன்றது நம்முடைய புண்ணியம், செலவுனது நம்முடைய பாகம். நிச்சயமா வர கிடையாது, செலவு தான் இருக்கு. வரவு எங்க இருக்க இருக்கிறது. சரி, இதெல்லாம் எந்த புத்தகத்தில் எழுதி வைப்பார்? எழுதி வச்சு சாமி அந்த புத்தகம் எனக்கு கொடுத்தா தெரியாம தரமா அவருக்கு கொண்டு வந்து பீச்சிட்டு 2-3 கேட்டு பீச்சிடலாம். பீச்சுனா பால் போயிடுவோம்னா பெருமாளுக்கு தெரியாம பண்ணலாம்னா இதெல்லாம் எங்கேயும் புஸ்தகமா இல்ல, அவருடைய திருவுள்ளம் என்கிற புஸ்தகத்துல தான் வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள இல்ல. அதான் ஆத்மா ஞானமயன் ஆனந்தமயன். ஆத்மாவுக்கு எந்த விதமான கர்மவாகினியும் தீண்ட போறதே கிடையாது. புரியுதா? சரீரம் இருக்கவே தான் எத்தனையும். சரீரம் போயிட்டுனா ஆனாதான் அங்க போகணும். இந்த சரீரம் இல்ல, இது பிராகிருதமான சரீரம். அங்க போன அப்ராகிருதமான சரீரம். அந்த சரீரம் எதால பண்ணப்பட்டதுன்னா பஞ்ச உபதேசமயமாக பண்ணப்பட்டது. இங்க சரீரம் இது 5 செயல் ஆக்கை பார்த்தோம் இல்லையா? பஞ்ச பூதங்களால பண்ணப்பட்டது. அதாவது அழியக்கூடியது. அதான் தெரிகிறார். அதனால்தான் சம்சார பீடம் நசிக்க வேண்டும். நசித்தால் அகங்கார மமகாரம் தொலையும். அகங்கார மமகாரம் தொலைந்தால் தேகாபிமானம் போகும். தேகாபிமானம் போனால் ஆத்ம ஞானம் பிறக்கும். ஆத்ம ஞானம் பிறந்தால் ஐஸ்வர்ய போகாதிகள் விருப்பம் ஒழியும். ஐஸ்வர்ய போகாத விருப்பம் ஒழிஞ்சாலே நிறைய விஷயங்கள் பெறும். புரியத்தாக்குது ஒண்ணு வேண்டாம். பெருமாள்கிட்ட போய் தீர்க்க வாங்க போறோம், பத்தா வாங்குறோம். நம்ம ஒரு 4 சிவைஷ்டம் வந்திருப்பா, 10 பேர் வந்திருப்பா. வந்த உடனே கிட்டு இந்த சிவைஷ்வர் கொஞ்சம் சாமர்த்தியமா போய் தீர்க்க வாங்கிட்டு வந்துட்டார். பக்கத்துல சிவைஷ்ணவ வாங்கல, கிடைக்கல. உடனே அவர் சாமி எடுத்து போயிட்டார், தீர்த்தடி போயிட்டார். அவருக்கு வந்து தீர்த்த கழிச்சு என்ன கிடைக்கல, அவருக்கு வந்து தீர்த்த கழிச்சு என்ன கிடைக்கல, அவருக்கு வந்து தீர்த்த சொல்லிட்டே இருக்கா இல்லையா? அந்த இந்த மாதிரி சொல்றாங்க தேகாத்மாத்மான இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவருக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. சுவாமி எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிக்கப்படாதுன்னா அவருக்காவது கிடைச்சது என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் இது நினைக்கணும். அது ஆத்ம லட்சணம். அந்த ஆத்ம லட்சணம் இருந்தா தான் சரியா இருக்கும். அந்த ஆத்ம லட்சணம் கிடைக்கும். அதைத்தான் நினைச்சேன். நாம் பாவத்துக்கு போனாலும் நாம் நரகத்துக்கு போனாலும் இதை கேட்கிறவா அத்தனை பேர் மோட்சானது அடைகிறவராலியா கர்மஸ்லோகாத்தத்தை சொன்னது இந்த விருப்பம் தானே. அவர் வேற எதுவும் இல்லையே, இல்ல அங்கிருந்து கேட்டு வந்துட்டேன், நானும் மோட்சத்துக்கு போறேன், நீங்களும் மோட்சத்துக்கு போறது உள்ளவர், நான் வந்து நரகத்துக்கு தான் போறேன். ஏன்? ஆச்சாரிய வார்த்தை உல்லங்கனம் பண்ணினேன்.
அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன், பிரதிஜை பண்ணேன். ஆனா இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன், எப்ப ஆச்சாரவாத உல்லங்கனம் பண்ணினோம் அப்ப நிச்சயம் எனக்கு ரௌரவாத நரகம் தான் உண்டு. ஆனா நான் நரகத்துக்கு போனாலும் மற்றவ போகிறவங்க இதை எத்தனை பேர் கேட்கிறாங்களோ மாற்றிச்சா மோட்சா மாற்றிச்சுதான் தெரிவிக்காத அத்தனை பேர் மோட்டத்துக்கு போறா இல்லையா, அதனால அவ பண்ணிட்டு இல்லையா அந்த எண்ணம் ஏற்படுன்றேன். அதாவது அதனால அந்த எண்ணம் வந்துச்சுன்னா ஆத்மதான பந்தத்தும் ஆகும். அதனால்தான் ஐஸ்வர்ய போவாது விருப்பம் ஓஷியம், அதிலே விருப்பம் போயிட்டா பகவானுக்கு விருப்பம் ஏற்படுறது. பகவான் விருப்பம் வந்து அதாவது 7வது இருக்கிற பகவத் பிரேமம் பிறந்தாருடைய விஷயாந்த ருச்சி விடாது. 7வது தெரியும் விஷயாந்தர ருச்சி விட்டாலுடைய பகவத் பிரேமம் பிறந்தாலுடைய விஷயாந்தர ருச்சி விடாது. பகவத் பிரேமம் பிறந்தாலுடைய விஷயாந்தர ருச்சி விடாதுன்னு தெரிகிறது. இப்ப இந்த இடத்துல பகவத் பிரேமம் இருக்கு இல்லையா, பிறந்ததுன்னு கண்டு கேட்டு உட்டு மொண்டு உண்டு உழவன் தெளிவறிய அளவில்லா சிற்றின்மை இருக்கு இல்லையா, இந்த வேறு விஷயம் இருக்கா, இந்த வேறு விஷயம்லாம் புத்தியே போகாது. அத பிரேமம் வளர வளர மற்ற எல்லாம் போகும். நீ பார்த்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கும், புரியத்துக்காக இந்த 2 விஷயம் பாருங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது. ஐஸ்வர்ய போகாதில் உபேட்சை பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் ஏற்படாது, பிறக்க மாட்டாது. பகவத் பிரேமம் பிறந்தாலுடைய விஷயாந்தர ருச்சி விடாதுன்னு. இது 2மே ஒண்ணுதான். நமக்கு தோணும் ஏன் சுவாமி இந்த மாதிரிலாம் சொல்றாரு. ஐஸ்வர்ய போகாதிகளில் அதாவது ஐஸ்வர்ய போகாதிகளில் உபேட்சை பிறந்தார், அதாவது ஐஸ்வர்ய பேக உபேட்சை என்னது, ஐஸ்வர்ய பேகம் நம்ம மாற்றி போகப்படாது, பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் ஏற்படாது. சரி, பகவத் பிரேமம் பிறந்தாலுடைய விஷயாந்தர ருச்சி விடாது அப்படின்னா விஷயாந்தர ருச்சின்னா என்ன அர்த்தம்னா ஐஸ்வர்ய போகம் தான். ஐஸ்வர்ய போகம்னு சொன்னாலும் விஷயாந்தர ருச்சின்னு தான் அர்த்தம். சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றாரு. இதுக்கு எது போறேன்னா சுவாமி 2 பேர் இருக்கா, சுவாமி ராமசாமிங்கார் வீடுங்க இருக்கு, கிருஷ்ணாவைங்கார் வீடு பக்கத்துல என்ன, கிருஷ்ணசாமிங்கார் வீடுங்க இருக்கு கேட்டோம், ராமசாமிங்கார் வீட்டுக்கு பக்கத்துல என்ன, அப்புறம் நான் தேடிட்டே இருக்கு. அதே போல இங்க ஐஸ்வர்ய போகாதி உபேட்சை பிறந்தாலுடைய பகவத் பிரேமம் ஏற்படாது. பகவத் பிரேமம் பிறந்தாலுடைய விஷயாந்தர ருச்சி விடாதுன்னா இது 2மே ஒன்னா இருக்கா சாமி, 2மே வெவ்வேறு இல்லையா, வெவ்வேறு இல்லையா, ஒன்னா இருக்குன்னா இதுதான். இதுக்கு அந்யோன்ய ஆசைய தோஷம்னு பேரு. அந்த அந்யோன்ய ஆசைனா ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம் ஆசைக்கட்டு அதே விஷயத்தை ஆசைக்கு அது அந்யோன்ய ஆசைய தோஷம்னு பேரு. அந்த மாதிரி இருக்காதுன்னா அந்யோன்ய ஆசை தோஷமே இல்லை. எப்படின்னா அது கொஞ்சம் நல்லா பாருங்க, அழுக்கு நிறைய இருக்கு, கொஞ்சம் ஏற்படும், கொஞ்சம் வெறுப்பு வரும். இப்ப நானே சில நேரத்துல கொஞ்சம் நல்ல வேலை இருக்க மாட்டோமா, எல்லா நேரத்திலும் தீய வேலை இருக்கும். ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை திருக்கோட்டிய நம்பிக்கைகளுக்கு அத்தனை நம்பிக்கை. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு வெறுப்பு என்ன சுவாமி என்ன வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்க்கை பக்கம் இதுவா வேலை என்ன பெருமாள் சேவை மாதிரி எதாவது கிடைக்குமா, ஆச்சாரம் சேவை மாதிரி எதாவது கிடைக்குமா, ஒரு எப்பயாவது ஒரு நாளாக நினைக்கிறோமா நினைக்கிறோமோ, அப்ப ரொம்ப நாளைக்கு இதே வைத்தின வேண்டாம் சுவாமி எப்படி நினைக்கிறோம்னா பெரிய ஞானி ஆயிட்டா அர்த்தம் இல்லை. ஓ அப்பதான் நம்மாதார் ஆயிட்டா அந்த மாதிரிலாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை. எப்பயாவது ஒரு தடவை அது இந்த விரக்தியா, அதாவது சொல்லுவா காத்தால பாரியா ஏதோ சொல்லிட்டாராம், கூறாமல் சன்னியாசம் கொள் அப்படின்னு. கூறாமல் சன்னியாசம்னா அவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காகனா உடனே வெள்ளை வெட்டி போயிட்டு காய் வெட்டி வந்துருக்கு. அப்புறம் சாயங்காலம் ஆச்சு மறுபடியும் வெள்ளை வெட்டி என்ன சுவாமி ஆச்சுன்னா அவ்வளவுதான் வைராக்கியம். என்ன வைராக்கியம்னா ஒரு கோபத்தாலேயோ ஒரு அவசரத்தால் ஏற்படக்கூடிய வைராக்கியம் சாஸ்வதமா இருக்காது. அப்ப அதே போல என்னன்னா நமக்கு என்னைக்காவது நான் பறக்கணும் சட்டுன்னு சரி சுவாமி என்ன எப்ப பாருங்க இது அது மாதிரி வந்துட்டோம்னா அதுக்காக ரொம்ப நல்லவரா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. கொஞ்ச நாள் இருக்க மாட்டேன்னா ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும் வரணும். அப்ப அந்த நல்லவனா இருக்கக்கூடிய சமயத்துல பகவானை கொண்டு வந்து இங்க வச்சுக்கணும். அது பண்ண முடியுமான்னா தாராளமா பண்ணலாம். அதனால்தான் பாகவத சம்பந்தம் இருந்தால் அதனால்தான் இந்த சம்பந்தம் ரொம்ப முக்கியம். குழாங்கலாய் அடியீரிடம் கூடி நின்று ஆடுவினே சொல்றதுக்குன்னு ஸ்ரீவைஷ்ணவ திரளோடு எப்பவும் இருந்துட்டோம்னா நாம எப்பேரமான தெரிவிப்பார். என்னன்னா பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம்னு 2 மரம் இருக்கான். ஒரு மரம், அந்த மரத்துக்குள்ள பகவத் கைங்கரியம் ஒரு பழம், இன்னொரு பழம் ஒண்ணு இருக்கு. அந்த பகவத் கைங்கரிய பழத்தை பாட்டு நல்லா சாப்பிட்டு இல்ல பாகவத கைங்கரிய பழத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டு அது கிடைக்கலன்னா போனா போறது பகவத் கைங்கரி போடணும். போனா போறது என்ன அர்த்தம்னா சாமி வேற வழியில சுவாமி சொல்றா இல்லையா என்ன பண்ணுறது இந்த வீட்டுக்கு போகணுமே வேற வெளியில வேற ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றல அந்த மாதிரி பகவத் கைங்கரியம் ஏன் சொல்றேன்னா
அப்பதான் எப்பவுமே இந்த மனசு சித்தனம் இல்லாம போயிடும். அவர்கிட்ட போய் நீ தப்பா பாருன்னு கட்ட மாட்டார் அவரு. இன்னும் நல்லா போ, இன்னும் நல்லா போ, உபயோகிக்கிறார், நல்லா போன்றது. ஆனா பாகவதார்த்த நம்ம போயிட்டு ஆச்சாரத்தை போனோம்னா உடனே தப்பா போயிட்டு இருக்காரு, தட்டுவா. ஏன் இந்த மாதிரி பண்றது இல்லையா, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக இந்த மாதிரி நல்ல விஷயம் வரச்சு அப்ப கொண்டு பகவான் வச்சுக்கணும், வச்சுட்டோம் வச்சுக்கேன். அப்ப நல்லது வந்துட்டு அப்ப அவர் மொத்தத்தையும் நல்லது ஆக்கிறார், இருக்கிற மொத்தத்தையும் நல்லது. அதனால்தான் இரண்டையும் மாற்றி மாற்றி சொல்லியிருக்கார். அங்க சொன்னது ஒரு விஷயம், இங்க சொன்னது விஷயம். அங்க சொன்னது என்ன விஷயம், அதாவது பகவத் ஐஸ்வர்ய போகாதற்கு உபேட்சை பிறந்தாருடைய பகவத் பிரேமம் பிறக்க மாட்டாது, பகவத் பிரேமம் பிறந்தாருடைய விஷயாந்தர ருசி விடாது. அப்படின்னா அங்க ஐஸ்வர்யத்தை விட்டுட்டுன்னா ஒரு துளியாவது வருமானம், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வருமானம் வந்துட்டுன்னு வச்சுக்கேன். அப்ப கொண்டு வச்சுட்டு வச்சுக்கேன், அப்ப பகவத் பிரேமம் வந்துட்டு, பகவத் பிரேமம் வந்துட்டு பிறந்தாருடைய விஷயாந்தர ருசி விடாது. அப்ப விஷயாந்தர ருசி தனியே போயிடும். இதுல என்ன அர்த்தம்னா ரெண்டுமே ஒன்றா இருந்தாலும் அவனை கொண்டு வந்து வைக்கிறதா இங்க பிரதானம். அதுதான் அப்ப மொத்தம் இதுனா ஏன் சுவாமி மொத்தம் விலகின பிறகு பண்ணினார் என்ன, பகவத் பிரேமம் ஏற்பட்டு நிறைய பூர்த்தியா வரணும். சில பேர் சொல்லுவாங்க காரியம் பண்ணா ஒழுங்கா பண்ணணும், இல்லைன்னா பண்ணாம சொல்ற பாருங்க. அந்த மாதிரி நல்லா பண்ணுறதுனா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம் சொல்ற பாருங்க. நிச்சயமா நடக்காது. நிச்சயமா நடக்குமானா நடக்க போகிறது. இது முதலையாண்டானுக்கும் புறத்தாழ்வாருக்கும் இந்த வாக்குவாதம் வந்தது. என்ன வாக்குவாதம்னா கண்ணன் கீதையில் என்ன சொல்லிட்டான், சர்வதர்மான் பரித்தத்திய மாமேகம் ஜனம் பிரஜா அகம்துவா சர்வபாபிற்கு மோட்சயிச்சாமி மா சுஷகா சொல்லிருக்கான். எல்லா தர்மங்களையும் விட்டு அது விட்டுன்னு அப்படின்னா அந்த உபாங்கங்கள் அங்கங்கள் உபாங்கங்கள் எல்லாத்தையும் எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருவனையே சரணமாக பத்தினியானா மாசுஷகா மோட்சயிச்சாமி உன்னை மோட்சத்துக்கு கழிச்சு முன்னே சோகப்படாதுன்னு சொல்லியிருக்கான். புறத்தார் சொல்லுறான் எல்லா தர்மங்களையும் விடணும், விட்டாதான் பகவான் ஒருத்தனே பத்தணும், விட்டே பத்தணும் தான் முக்கியம். முதல்ல பத்துவது முக்கியமா விடுவது முக்கியமானா விடுறதா முக்கியம், பத்துவது முக்கியம் இல்லை. நம்ம வச்சுக்கோ பகவான் இங்க வரணும்னாலே இங்க வர்றது முக்கியம் இல்லை, மற்ற இடத்துல போகாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அததான் அதாவது அந்நியசேஷத்துவம் கழிகையே பிரதானம். பகவத் சேஷத்துவத்திலும் அந்நியசேஷத்துவம் கழிகை உபாரத்திலும் பிரதானமா இதான் எடுத்திருக்காரு. ஏன் சொல்றேன்னா இங்க வரலனாலும் அந்நியசேஷத்துவம் கழியுது. அப்ப மற்ற உபாயாந்தரங்களை விடணும், விட்டே பத்தணும். விட்டால் பத்தனம் கிடையாது, விட்டே பத்தனம். அப்ப விட்டே பத்தனம் வந்துருச்சே சுவாமி எல்லாரும் விட்டுட்டு விட்டுட்டா வந்தோம் அப்படின்னா முதலையாண்டா சொல்லுவாராம். இது சொன்னார் முதலையாண்டா சொல்லுவாராம், விட்டேன்னா எத்தனை விடுறது, அதாவது எத்தனை பிடிச்சிட்டு இருக்கா அத்தனை விட முடியுமா, எப்படி விடுறது, கண்ணை சொல்லியிருக்கானே இப்படிதானே பத்தணும். அப்பன்னா ஒண்ணு பண்ணலாம், நீர் ஒருத்தர் தான் அது கிடைக்கும், வேற யாருமே கிடைக்கும். என்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு இந்த சரித்திரம். அன்னைக்கு வார்த்தை இன்னைக்கு இந்த வார்த்தை இல்லை. நாம என்ன இன்னைக்கு வச்சுட்டு இருக்கோம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி நீர் ஒருத்தர் தான் அன்னைக்கு கிடைக்கிற, ஏதோ ஒருத்தர் கிடைக்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஏதோ இவாளால முடிஞ்சது சிலது விடட்டும், விட்டு பகவானை கொண்டு உள்ளுக்குள்ள சேர்க்கிறார் இல்லையா, மற்றது அவர் பார்த்துப்பாரு. அவர் உள்ளுக்குள்ள வந்துட்டாருங்க, காலி பண்ற மாதிரி தெருக்கூட ஒருத்தர் காலி பண்ணாரு இது பண்ணாரோ அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அதே போல இந்த இடத்துல என்னன்னா விட்டே பார்த்தோம்னு கிடையாது, அந்த நிலையத்தை ஆத்தா அரை மணி நேரமாவது பகவான் சித்தனை இருக்கணும் பண்ணினா பெருமாள் பெருமை என்ன தெரியுமா, அரை மணி நேரம் அவர் வந்து உள்ள வச்சிருமா. ஆனா அவர்கிட்ட ஒரு பெருமை இருக்கு, என்ன பெருமை தெரியுமா, அரை மணி நேரம் தான் சொல்லுவோம், அவர் பெரிய சாமர்த்தியம் மொத்த நேரம் அவர் எடுத்துட்டு மொத்த நேரம் ஒரு ஒன்றும் வராது. யாத்திரைக்கு ஒரு நாள் போயிட்டு வந்தாலும் யாராவது பக்கத்துல கூட்டு போவா, அங்க போனோம்னா உற்சவம் நடக்கிறதாமே இது நடக்கிறதாமே அதுக்கப்புறம் இந்த உற்சவம் வந்து விட்டுனா அதாலே ஒரு 10 நாள் அங்கே இருக்க வேண்டியிருக்கிறோம். சாமி ஒரு நாள் தானே ஆத்துல சொல்லிட்டு வந்தேன்னா இங்க 10 நாள் இருக்க வச்சிருந்தா யாரு இருக்க வச்சா, பெருமாள் பார்த்தார். ஒரு நாள் தான் முதல்ல நான் சொல்லிட்டு வந்தேன், இன்னைக்கு என்ன ஆச்சு 10 நாள் இருக்க வச்சாரு. இவரா இருக்காரா இல்லையா, பகவானுக்கு ஒரு சாமர்த்தியம் என்னன்னா அரை மணி நேரம் அவனை சிந்தனை பண்ணா முழு நேரத்தையும் அவருடைய சிந்தனையால அவர் பண்ணிடுவார், அவர் பண்ண வச்சுருவார். அந்த சாமர்த்தியம் அவருக்கு பகவத் பிரேமம் திறந்தால்தான் விஷயாந்தத்துல ருச்சி போய்விடும். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பிரேமம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் ஐஸ்வர்ய போகாதிகள், விஷயாந்திரம்னா ஐஸ்வர்ய போகாதி, கண்டு கேட்டு விட்டு மொத்தம் உண்டு வெள்ளம் ருச்சி போயிடும். அப்ப சாப்பாட்டுல ருச்சி இருக்காது, பாப்பத்தில் ருச்சி இருக்காது, தொடுதல் ருச்சி இருக்காது, அது காமசுகத்தில் ருச்சி இருக்காது, எதுவுமே ருச்சி விடும். இதை எங்க தெரிவிக்கிறாருமா, நிரகத்தாய் நெடுவரன் உச்சி வரால் சிங்காசிங்கள் செந்தத்தாய் நிந்தகத்து கட்டுடுக்கும் அயற்சிறங்கும் பாவை தேனால் பரிநெடுங்கண் நீர் மதுங்க கள்ளி கொள்ளால் எல்துணை போதியன் குடங்கால் இருக்ககில்லால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே திருநந்த இன்னைக்கு திருநந்தானமா வந்து திருநந்தானத்தை தெரிவிக்கிறார்.
பட்டுடுக்கம் அயத்திரங்கம் பாவை பேனால். நல்ல பாவைன்னா இந்த மரபாட்டி பொம்பளை விளையாடுல என் குழந்தை பரக்காலராக தீர்த்தாய சொல்றான். பட்டுடுக்கும் அயத்திரங்கம் பாவை பேனால் ஒண்ணுமே பண்றதில்லை. இதுவும் வஸ்திரம் தெரியாது வச்சுக்கிறதுல பாவை பேனால் மரபாட்டி பொம்மை ஆடுறதே இல்லை. இதெல்லாம் நல்லா விளையாடுங்க. பாவை பேனால் பனிநெடுக்க நீர் தன்ப பள்ளி கொள்ளால் தூங்குறாங்க ஒழுங்கா தூங்கல பள்ளி கொள்ளால் நீர் நடுப்ப பள்ளி கொள்ளால் எந்துணை போது என் குடங்கால் இருக்கலால் என் மடி இல்லைன்னா இவளால் இருக்க முடியாது. இப்ப என்ன சொல்றதுன்னா உன் மடி எனக்கு அப்படியே சொல்றதே கொதிக்கிறதேன்ற தாயா சொல்ற. என் மடி இல்லைன்னா இவ இருக்க மாட்டான் அந்த பராக்காரன் ஆகி. இன்னைக்கு என்ன சொல்றன்னா என் மடி இல்லைன்னா உன் மடி கொதிக்கிறது. என் துணை போது என் குரங்கால் இருக்க. இப்ப என்ன பண்றா என் பெருமான் திருவரங்கம் எங்கே என்று எங்கே எங்கேன்னு கேட்கல. என்ன ஆச்சு பகவத் பிரேமம் ஏற்பட்டாலே தாயாருடைய விஷயமே அந்நிய சேஷிப்பாங்க. மற்ற விஷயம் இல்லை. தாயானதான் தாயே தந்தை என்னும் தாரணைகிற மக்கள். அப்ப பகவத் பிரேஷம் அவங்க வந்தாங்கன்னா என்ன இருக்குன்னா மற்ற விஷயம்லாம் அக்னியோ போயிடுது. ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பார்க்கணும். ஆழ்வாரை பார்க்கணும். அதே மாதிரி தந்தை பார்க்க ஒன்று தெரிவிக்கிறார். அதாவது பூவை பைங்கிளைகள் பந்து பூதை பூங்கிட்டில்கள் யாவையும் திருமால் திருநாமங்களே கூவி எழுனர். ஆச்சரியமான வியாக்கியானம் நம்பில்ல பண்ணி வியாக்கியானம். பூவை பைங்கிளைகள் பந்து தூதை பூங்குட்டில்கள் நம்பில விசாரிக்கின்றார். இதெல்லாம் என் பொண்ணு வச்சுன்னு விளையாடிட்டு இருக்கான்னு பாட்டில் வருது. என்ன ஆழ்வார் இது விளையாடுவாரா? அப்ப விளையாடுறோம்னா என்ன அர்த்தம்னா ஐஸ்வர்ய அனுபவம் போகானுபவம் இருக்குன்னு அர்த்தம். ஆச்சரியமான வியாக்கரம். இதை இன்னொரு குழந்தை ஏதாவது உச்சி விளையாட போனோம் அந்த விளையாடினா அதுக்கு எத்தனை ஆனந்தம் ஏற்படுறதோ அதே ஆனந்தத்தை இவள் அது விளையாடாமே பெற்றுக்கிறான். எது விஷயத்த பகவான் விஷயத்துல பூவை பகவான் பைங்கிளிகள் பகவான் பந்து பகவான் பூங்குட்டிகள் பகவான் எல்லாமே பகவான் தெரிஞ்சுக்கிறார். அப்ப பகவான் திறமை ஏற்பட்டாலே ஐஸ்வர்ய அனுபவம் போயிடுறது, காமானுபவம் போடுறது, ருசி போயிடுறது. அது மட்டும் இல்ல கோபமே வரவே வராது. ஒரு துணியும் போகாது. பொறுமை வந்துடுறது. இந்த பூர்வாச்சாரியெல்லாம் பார்த்தா எல்லாருமே பொறுமையா இருக்கா. ஏன் பொறுமையா இருக்கா? அவள் கோபமே கிடையாது. அவளுக்கும் கோபம் வராதுன்னா ராமனுக்கும் தான் கோபம் வந்திருக்கு, எம்பெருமானுக்கும் தான் கோபம் வந்திருக்கு. கொஞ்சம் நெஞ்சல புறத்தாதாருக்கும் கோபம் வந்திருக்கு. இடத்துல சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் எம்பெருமானாருக்கும் கோபம் வந்திருக்கு. எத்தனையுமே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவரும் கூத்தாடி இருக்காரு. எம்பெருமான கன்னியாகுமரி அவரும் கூத்தாடி இருக்காரு. இத்தனை இருக்குன்னா அவள் இந்த விஷயத்துல இருந்தா அவருக்கு இல்லை. இந்த இதெல்லாம் இவா நினைக்கிற ஐஸ்வர்ய போகமும் ஆனந்த போகமும் கிடையாது. அவளுக்கு பகவத் விஷயம் தான் எல்லாமே தவிர. ஆனா இதெல்லாம் வராத காரணம்னா பகவத் விஷயம் உள்ள வந்துட்டனாலே இதெல்லாம் வராது. அப்ப இத்தனையும் எப்படின்னா ஒரே ஏன்னா பகவத் ஆசை இருந்தாலே இத்தனையும் நடக்குது. அது ஆசை இல்லாம நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருத்தன் நல்லவனா இருக்கிறான்னு சொன்னாலே அவன் பகவத் விஷயம் இருக்குன்னு அர்த்தம். நல்லவனா இருக்கான் பகவத் விஷயம் இல்லைன்னு சொன்னாலும் அவன் நல்லவன் இல்லைன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம். இது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தன் நல்லவர் பிரியத்துக்காக சொன்னாங்க பூஜை பண்றாரு இது பண்றாரு ரொம்ப நல்ல பூஜை பண்றாரு இது பண்றாரு தேவதாந்தமா இருக்கும். ஏதோ ஒன்று இருக்கட்டும் அது வேற விஷயம். இது சாஸ்திர சம்மத மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ ஒன்று பண்ணா கூட நல்லவராக இருக்கோம். காலை எழுதுக்கிறார் மிச்சப்படி எழுதுக்கிறார் அமிட்டு ஆரம்பிக்கிறார் பூஜை பண்றாரு நல்லவரா இருக்கான்னு சொல்லணும். அதே காத்தால தெரியாம எழுதுக்காம எப்படியோ இருக்காரு வச்சுக்க நல்லவர்னு சொல்லுவாரா? இப்போ நல்லவர்னு சொல்றதுக்கு எது காரணம்? அவர் அனிதாவுக்கு பூஜையோட பார்க்கல. ஏதோ பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ பகவத் நாமத்தை சொல்றாரு. ஏதோ அது சாதனத்தானவோ ஏதோ ரெண்டு உபயாந்திரங்களை பத்தினா கூட பகவத் விஷயத்துல சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இருக்கிற படியாலே அவருக்கு நல்ல விஷயம் கிடைக்கிறது. ஏன்னா பகவத் பிரேமம் இருந்தால் தான் நல்லவர்களா இருக்க முடியும். அப்படின்னா என்ன ஆக்க முடியாது? அப்ப நல்லவர்கள் இல்லாதவர்களா இருந்தாலும் அவருக்கு பகவத் பிரேமமே இல்லைன்னு மூச்சு பள்ளி எடுக்கிறது. ஸ்ரீவைஷ்ணவன் என்னாலே அவன் நல்லவனா தான் இருக்கணும். நல்லவன் இல்லை ஆனா ஸ்ரீவைஷ்ணவன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த நல்லவன் இல்லை ஆனா ஸ்ரீவைஷ்ணவன் எப்படி செய்யணும்? அவன் பகவத் பிரேமம் இருந்தாத்தான் அவன் ஸ்ரீவைஷ்ணவா இருக்க மாட்டேங்கிற. அவன் நல்லவனே இல்லை சாமி ஆனா ஸ்ரீவைஷ்ணவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே படம்தான் இருக்கும். அப்ப நல்லவரா இருக்கான்னு சொன்னாலே என்ன ஆகுதுன்னா அவருக்கு பகவத் பிரேமம் இருக்குன்னு இருக்கும். அதனால அதனால்தான் ஆசை இருக்குன்னு அர்த்தம். அதனால முடியாது. அப்ப இதெல்லாம் இவ்வளவு நல்லவனா இருக்க முடியாது. யாராலும் தான் சரி எனக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு சம்பளம் வச்சுக்கீங்க. சும்மா ₹1,00,000 கொடுக்குறாரு. அந்த ₹1,00,000 கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. அந்த ₹1,00,000 100 ரூபாய் காணாம போயிடுச்சு. இதே கீழே விட்டு
அப்படியே தேடி பார்த்தேன் கிடைக்கல. சரி யாருக்கும் எடுத்த வரைக்கும் பாக்கியம் சுட்டு போயிடுவேன். அது எனக்கு கிடைச்சது 1000 ரூபாய் தான். அதில் ஒரு 100 ரூபாய் காணாம போயிடுச்சு. எப்படி தேடுவது தெரியுமா? இப்படி எல்லாருக்கும் தேடி கிடைக்கணுமே எத்தனை பிரார்த்தனை வச்சு நல்லா தேடி கேட்கணும். அப்ப எதுக்கு பிராதானியம் கொடுக்குறேன்? ₹1,00,000 கிடைச்சி 100 ரூபாய் காணாம போனாலும் ஏதோ தேடிட்டு போட்டோம், கிடைக்கிற வரைக்கும் பாக்கியம் போயிடுவேன். அதே கிடைச்சது 1000 ரூபாய், அதை 100 ரூபாய் போயிடுச்சுனாலே அப்ப என்ன ஆகுது? என்னுடைய முயற்சி பூர்த்தியை வைக்கிறேன்னு. அப்ப எதுக்கு பிராதானியம் கொடுக்குறேன்? 1000 ரூபாய் கொடுத்த பிராதானியம் ₹1,00,000 கொடுத்துருக்கேனா? இல்ல. அதே போல நம்ம விஷயாந்தரத்துக்கு பிராதானியம் கொடுத்தாலே பகவத் பிரேம போடும். பகவத் பிரேமத்துக்கு பிராதானியம் கொடுத்தா விஷயாந்தரம் நாம வேண்டாம், தன்னடை நானும் வேண்டாம் நீயும் வேண்டாம் தன்னடையே போகும். மாதுஷகாலை அப்படி எடுத்துக்காரு கனவாள மாடிகள் ஆச்சரியமா தெரியும். நானும் வேண்டாம் நீயும் வேண்டாம், நானும் தலை வேண்டாம், நீ அது போகணும், ஐயோ எல்லா பாவம் போகணுமே பிரயத்தனம் பண்ண வேண்டாம், தன்னடையே போயிடும், அதுவே போயிடும் சார். இதுக்கு அதே போல எத்தனை சுத்தி போறோம் அதைத்தான் இருக்கிறார். அப்ப இந்த குடும்பத்துக்காக ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்காக நடந்துட்டு இருக்குனாலே அந்த பிரச்சனையை முன்னிட்டு கொண்டு இன்னொரு பிரச்சனை வந்துருக்கு. அப்ப எந்த பிரச்சனைக்கு நம்ம பிராதானியம் கொடுக்குறோன்றது குறித்து தான் அதை முதல் சார்ந்த விஷயம். அதே அந்த குரூப்ல ஒரு கல்யாண விஷயம் நடந்துருக்கு. அதே விஷயத்துல இன்னொரு இடத்துல ஒரு பாட்டிக்கு உடம்பு தெரியல. அப்ப எதுக்கு பிராதானியம் கொடுக்கும்? பாட்டிக்கு உடம்பு தெரியல பிராதானியம் கொடுப்போம், கல்யாணத்துக்கு பிராதானியம் கொடுக்கணும். பாட்டி என்னைக்குதான் போகுதான் போறா, கல்யாண விஷயம் பார்ப்போம்னு அதே நேரம் பாசா எழுத்தார். குடும்பத்துல ஒரு பிரச்சனை, எதை பார்ப்போம்? உயர்ந்த வஸ்து இது வந்துட்டும், அதுக்கப்புறம் இன்னொன்னு பார்ப்போமா? அந்த நான் எதுக்கு முன் உதாரணம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம அவருக்கு பிராதானியம் கொடுத்தோம்னு வச்சுக்கேன், மற்ற யார் வந்தாலும் காலட்சேபத்துக்கு போய்தான் தெரிவேன், மற்றெல்லாம் என்ன பண்ணுறேன். இந்த நிலைக்கு வந்துடும். அந்த நிலைக்கு ஏற்பட்டதான் பகவத். அதான் விஷயாந்தரத்தில் ருசி அற்று போகிறது. அப்ப இருக்க வேண்டிய சுவாமி இத்தனையும் தராது. ஏன்னா நாம் என்ன வைக்கிறோம், ஒரு தராசை எடுத்துக்கிறோம், இது பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை சுவாமி, பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லை. பகவான் ஒரு தராசத்துல வச்சுடும், மற்ற எது வச்சாலும் இது போயிடும். பகவான தராசத்தை வச்சுட்டு மற்ற எது வைக்க முடியும்? அந்த தராச தட்டுக்கு சமமா வேற ஏதாவது இருக்குமா? இருக்க போறது இல்லையே. அப்ப அந்த நிலை வந்தாத்தான் நம்ம தாங்க முடியும். நாம என்ன பண்ணுவோம், அவர் அங்கதான் திருவள்ளிக்கு இருக்காரு, அவர் நகர்ந்து போறாரா? எங்கேயும் போறது இல்லை. இன்னைக்கு நாளைக்கு சேவை போறேன், நாளைக்கு சேவை போறேன். இந்த பிரச்சனை இன்னைக்கு முடிச்சிடலாமோ அதுக்காகணும். அந்த பிரச்சனை முடிக்க வைக்கிறதே அவர் தான் என்ன வரமாட்டேங்குது. நாம என்ன நம் பிரயத்தனத்தான நம்ம வைக்கிறோம், நம்முடைய பிரயத்தனம் ஒண்ணுமே இல்லை. அவன் நினைச்சா 2 நிமிஷம் 1 நிமிஷம் இல்லை, அது ஒண்ணுமே இல்லாம கூட போயிடணும். எத்தனையோ விஷயங்கள் அது மாதிரி ஆயிருக்கு. ஆனா நம் முயற்சினா உடனே பாத்துக்கணும், என்ன பாத்துக்கோங்க, இந்த ஜென்மா இல்லை 10 ஜென்மம் 4 ஜென்மம் வந்துட்டுவாங்க. நல்லா சொல்றாரு, ஒண்ணு இல்ல, நீ பார்த்து கர்நாடகே இதுதான், நீ பார்த்து என்ன நச்சுக்கிற, நான் பண்ணினேன், நீ பண்ணிவிட்டுக் கொண்டாய், உனக்கோர் கைமாறு நானொன்றினேன், எனது ஆதியும் உனது ஆரணக்கனின் பாதனே செனாக தந்துழிந்தாய், உனக்கோர் கைமாறு நான் உண்டிலேன். கைமாறு ஏதாவது பண்ணணும்னா எனது ஆதியோட என்ன கொடுக்கறது? கைமாறு எல்லாமே முன்னாடிச்சாச்சு, அது தெரிகிற. ஆக அப்ப அத்தனை பேர் புத்தியுமே இல்லாமணும், அவ்வளவு நம்ம எடுத்துக்கிற போனோம். மற்ற விஷயத்துக்கு புத்தி போகுமான்னா பாசாய பண்ணுங்க. அப்ப பகவானை ஒரு பக்கம் வாய்ப்பாக வச்சு கொள்ளாமல் போனா இந்த பிரச்சனை வரும். பகவான ஒரு பக்கம் வச்சுக்கணும், மற்ற பக்கத்தை மற்ற பக்கம் தாழ்ந்தா போகும், பகவான் பக்கம் உயர்த்த போகும். இதற்குதான் புத்தி போனால்தான் பகவத் பிரேமம் பிறந்தால் விஷயாந்தரத்தில் ருசி விட்டு போய்விடும். இது 7வது சொன்னார். அடுத்து 8வது, விஷயாந்தரத்தில் ருசி விட்டாலுடைய பாரதந்திரம் பிறக்க மாட்டாது. 8வது, விஷயாந்தரத்தில் ருசி விட்டாலுடைய பாரதந்திரம் பிறக்க மாட்டாதுன்னார். இதனுடைய விஷயம் என்னன்றது ஆச்சரியமான விஷயம். பாரதந்திரம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி பிறக்க போகிறது அடுத்த கொஞ்சம்